ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு மூவி பார்க்க போகிறோம். நம்ம ஃபேவரட்டான கப்பிள் யூலாங் மீமியோடது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இவங்க 2 பேரும். ஸோ அதனால் உங்களுக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் ஹைப் பண்ணிடுங்க. இப்போ மூவிக்குள்ளே போகலாமா? மூவி ஸ்டார்ட் ஆகும்போதே ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போகிற ஒரு இடத்த தான் காட்டுறாங்க. அங்கே தான் நம்ம ஹீரோயின் சமைச்சிக்கிட்டு இருக்கா. ஒரு சின்ன ரோட்டு கடை மாதிரி வச்சிருக்கா. அந்த இடத்துல ஒரு பாட்டி வராங்க. மேலேருந்து ஒரு கல் வந்து பாட்டி மேலே விழுக, அதை பார்த்த ஹீரோயின் ஓடி வந்து பாட்டியை சேவ் பண்ணுறதுக்காக அவள் அப்படியே தள்ளி கீழே விழுந்துட்டா. பாட்டிக்கு அதை பார்க்கவும் ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. என் பேரனை நீ கல்யாணம் பண்ணிக்கிறியாமான்னு சொல்லி பாசமா கேட்குறாங்க. ஹீரோயினுக்கு ஷாக்கா இருக்கு, என்னடா அது இவங்க இப்படி சொல்றாங்கன்னு. சேம் டைம் அடுத்து நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. ஹீரோ ஒரு மிலிட்ரி கெட்டப்ல அங்க வரான். பாட்டியை காணும்னு தேடிட்டு வர கரெக்டா கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டுக்கு வந்து பார்க்க அங்க பாட்டி உட்காந்துருக்காங்க. பாட்டி உங்களுக்கு என்னாச்சு, எப்படி இருக்கீங்கன்னு சொல்ல, எனக்கு ஒன்றும் இல்லை, நான் நல்லா இருக்கேன். ஒரு பொண்ணு தான் என்ன சேவ் பண்ணா, ஒரு நிமிஷம் இருன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை காட்டுறேன்னு சொல்லி ஹீரோயினை கூப்பிட்டு வந்து காட்டுறாங்க. இந்த பொண்ணு தான் என்னை காப்பாத்தினான்னு சொல்லிட்டு, இதுதாம்மா என் பேரன், ஹேண்ட்ஸமா இருக்கானா, நீ இவனை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரோட கையும் பிடிச்சி கொடுக்குறாங்க. உனக்கு 1 பில்லியன் டவுரி கொடுக்குறோன்னு சொல்லி எதேதோ சொல்றாங்க. ஹீரோயினுக்கு ஷாக்கா இருக்கு. ஹீரோவை பார்க்க அவங்களுக்கு கொஞ்சம் மனநிலை சரியில்லைங்கிற மாதிரி ஹீரோ சொல்றான். ஓ அப்படியா, சரின்னு நீங்க வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கு சாப்பிட ஏதாவது நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அதுக்குள்ள பேசிட்டே இருக்கும்போது ஹீரோயினுக்கு ஃபோன் வருது. அவளுக்கு ஏதோ அர்ஜென்ட் போல. அவங்க அப்பா கடனை இப்பவே செட்டில் பண்ணணும்னு சொல்லி நிறைய பேர் கடன் கொடுத்தவங்க ஃபோன் பண்ணி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. நான் ஒரு 10 நாள்ல கொடுத்துறேன்னு சொல்லிட்டு அமைதியா பொண்ணு பேசிட்டு இருக்க. இந்த பொண்ணு உனக்கு பிடிச்சிருக்கா, இவளை கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு சொல்லி ஹீரோ கிட்ட கேட்க, பேசாம இருங்க பாட்டி, பாக்குற எல்லா பொண்ணையும் கல்யாணம் பண்ணிக்கணும்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்ல, அந்த பொண்ணு நல்ல பொண்ணு மாதிரி தாண்டா தெரியுறா, எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயினை பார்த்து நீ என் பேர் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்ல, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்றா. ஷாக்கா இருக்கு ஹீரோக்கு. பணத்துக்காக தான் இவ கல்யாணத்துக்கு ஓகே சொல்லியிருப்பான்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிக்க, எனக்கு கொஞ்சம் பணம் மட்டும் கிடைச்சா நல்லா இருக்குங்கிற மாதிரி தான் ஹீரோயின் யோசிக்கிறா. அதுக்கப்புறம் மேரேஜ் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு 2 பேரும் வந்துட்டாங்க. அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணிட்டோன்னு நினைக்காதீங்க. என்னை பற்றி உங்களுக்கு எதுவும் தெரியாது, நான் சொல்லிடுறேன். நான் தனியாக தான் இருக்கேன், எனக்குன்னு யாரும் இல்லை. என் அப்பாவோட கடனை நான் அடைக்கணும். ஒரு நாளைக்கு என்னால் 200 ரூபாய் சம்பாதிக்க முடியும். அதை வச்சு தான் என் அப்பாவோட கடனை நான் அடைச்சிட்டு இருக்கேன்னு சொல்ல, ஹீரோ அவன் பெரிய பணக்காரன், ஆனால் அதை பற்றி ஹீரோயின் கிட்ட சொல்லாமல் நானும் என்னை பற்றி உங்ககிட்ட சொல்கிறேன். நீ நினைக்கிற மாதிரி நானும் பெரிய பணக்காரன்லாம் கிடையாது. நான் ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர், கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒன்றா சம்பாதிக்கலாம். சரி நான் இப்போ கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த பக்கம் போகிறா. ஒரு நிமிஷம் ஹீரோன்னு சொல்லிட்டு டக்குன்னு ஹீரோ திரும்ப அவ ஸ்லிப் ஆகி விழுக போறா. டக்குன்னு ஹீரோ பிடிக்க ஒரு மாதிரி இருக்கு. ஹீரோயின்கே ஷாக்கா இருக்கு. தேங்க்யூ, சரி நான் போட்டா அப்படின்னு சொல்ல, ஒரு நிமிஷம் இரு, நீ எங்க போற, நானே உன்னை ட்ராப் பண்ணிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். நீங்களா, ஆமா உன் காலில் வேற லைட்டா அடிபட்டிருக்கு, நானே உன்னை கூட்டிட்டு போறேன் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட ஹீரோயினும் ஓகேன்னு சொல்லிட்டு வந்துட்டா. அதுக்கப்புறம் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டுக்கு நம்ம ஹீரோயின் ஒர்க் பண்றால அந்த கடைக்கு தான் வந்திருக்கா. நீங்க பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கீங்க, பாடி கார்டு மாதிரி அப்படின்னு சொல்ல, அந்த ட்ரெஸ்ஸை பார்க்கவும் ஹீரோக்கு ஹாப்பி ஆயிடுச்சு அவ சொன்ன உடனே. அதுக்கப்புறம் கையெல்லாம் மடிச்சு விட்டுட்டான். இங்க வர கிளைண்ட் எல்லாருக்கும் நம்ம சாப்பாடு கொடுக்கணும், அவங்க சாப்பாடு பிடிச்சிருந்தா எனக்கு அதுக்கு தகுந்த மாதிரி காசு கொடுத்துட்டு போவாங்க அப்படின்னு சொல்ல, அங்கேருந்து நிறைய பேர் வராங்க சாப்பாடு வாங்க. அவங்க கேட்குற சாப்பாடு எல்லாத்தையுமே ரெடி பண்ணி ஹீரோயின் கொடுத்துட்டு இருக்க. இது யாருன்னு சொல்லி ஹீரோ பார்த்து கேட்க, அவரே என்னோட ஹஸ்பண்ட்னு சொல்ல, ஓ அப்படியா, பரவாயில்ல, உன் ஹஸ்பண்ட் உனக்கு ஹெல்ப் பண்றாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்படியே கொடுத்துட்டு இருக்க அங்க ஒருத்தர் வராரு. இவரை பார்த்தா மிஸ்டர் லூ மாதிரி இருக்கு, எவ்வளோ பெரிய பணக்காரர், இங்க என்ன பண்ணிட்டு இருக்காருங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அப்படியே ஹீரோட பக்கத்துல வரான். சார் நீங்க அப்படின்னு சொல்ல, உங்களுக்கு முன்னாடியே தெரியுமாங்கிற மாதிரி ஹீரோயின் பார்த்துட்டே இருக்கா. ஹீரோ அதுக்குள்ள கண்ணை காட்டுறான். இல்ல இல்ல அப்படிங்கிற மாதிரி. உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்கன்னு சொல்ல, சார் எனக்கு சாப்பாடு வேணும், ஒரு 10 சாப்பாடு தேவைப்படுதுன்னு சொல்ல, ஓகே ஓகேன்னு சொல்லி டக்கு டக்குன்னு ஹீரோ அப்படியே ரெடி பண்ணிட்டு கொடுக்குறான். இதெல்லாம் பார்க்கவும் அந்த ஆளும் பே பண்ணிட்டு வாங்கிட்டு போக ஹீரோயினுக்கு ஹாப்பியா இருக்கு. பரவாயில்லையே, இன்னைக்கு 1 நாள் எனக்கு சீக்கிரமா வித்துருச்சு, நீ நல்ல இந்த மாதிரி சாப்பாடுலாம் விற்கிற, இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணும்போது எனக்கும் ஹாப்பியா இருக்குன்னு சொல்றான். அதை கேட்கவும் ஹீரோக்கும் ஹாப்பி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் வித்தாச்சு, சாப்பாடெல்லாம் கிளம்பலான்னு போறாங்க. வாங்க நானே உங்களை ட்ரா பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்ல, குட்டி வண்டி பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்கு. ஹீரோ நான் வீட்டுக்கு வந்துட்டா, நீங்க தான் தங்கியிருக்கியா, ஆமா ப்ராப்பரான ரெஸ்டாரண்ட்ல போய் ஒர்க் பண்ணல, உன் சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல, அதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. என்கிட்ட அதெல்லாம் இல்லை, தனியா ஒரு சின்ன ஹோட்டல் மாதிரி ஆரம்பிக்கலாம்ல அப்படின்னு ஹீரோ சொல்றான். அதுக்கு என்கிட்ட பணம் இல்லை, நான் வாங்குற பணம் என் அப்பா கடனை அடைக்கவே எனக்கு சரியா போயிடுது. ஸோ அதனால எனக்கு இதுவே கம்ஃபர்டபுளா இருக்கு. இந்த மாதிரி வரவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறேன்ல, அதுவே எனக்கு போதும். சரி விடுங்க, நான் பாத்துக்கிறேன், நாளைக்கு மீட் பண்றேன் அப்படின்னு சொல்ல, சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஹீரோ அனுப்பிட்டான். ஹீரோ இன்னும் பாய்ன்னு சொல்லிட்டு போக, அதுக்கப்புறம் ஹீரோ ஃபோன் பண்றான். ஹீரோக்கு ஒரு பெரிய ஹோட்டல் இருக்கு. அந்த ஹோட்டலுக்கு சேஃப்லாம் நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயினை வந்து அதுக்கு ஹையர் பண்றதுக்காக பேசியிருப்பான். அதே மாதிரி ஹீரோயின் காலையில தூங்கிட்டு இருக்க ஹீரோயினுக்கு ஃபோன் வருது.
நாங்க யுங்கி ஹோட்டல்லேருந்து பேசுறோம். நீங்க இன்டர்வியூக்காக எங்களுக்கு ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு ரெஸ்யூம் அனுப்பினீங்க. உங்கள செலக்ட் பண்ணியிருக்கோம். நீங்க வந்து இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, ஹீரோயினுக்கு ஹாப்பி ஆயிடுச்சு. எவ்வளோ நாளுக்கு முன்னாடி அனுப்புன ரெஸ்யூம்க்கு இன்னைக்கு தான் அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்க. அப்பா ஹாப்பியா இருக்கு. எப்படியாவது இந்த வேலை கிடைச்சா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இன்டர்வியூக்கு வரா. நெறைய பேர் அங்க இருக்காங்க. ஹீரோவ பத்தி தான் எல்லாரும் பேசுறாங்க. மிஸ்டர் லூ இப்பதான் ஊர்லேருந்து வந்திருக்காரு. அவருக்கு மிலிட்டரி ட்ரைனிங்லாம் தெரியும் போல. அவர் ரொம்ப ஹேண்ட்ஸமா அழகா இருப்பாருன்னு சொல்லி ஹீரோவ பத்தி பேசிட்டு இருக்க. ஹீரோயினை பார்த்து நீ இதை பத்தி பேச மாட்டியா அப்படின்னு சொல்ல, எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு, அதை பத்தி எனக்கு தேவையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டா ஹீரோயின். அதுக்கப்புறம் ஹீரோயின் இன்டர்வியூக்கு போக ஹீரோ கரெக்டாக கிராஸ் பண்ணி அந்த இடத்துல இருந்து போயிட்டான். அதுக்கப்புறம் இவங்க ஹோட்டலோட செஃப்ஸ் எல்லாமே உட்காந்து இன்டர்வியூ பண்றாங்க. 3 செஃப்ஸ் இருக்காங்க. 3 பேரும் மாத்தி மாத்தி இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவ கூட இன்னும் 2 பேர் அந்த டெஸ்ட்டுக்கு அட்டன் பண்ண வந்திருப்பாங்க. ஸோ அவங்களோட ப்ரொஃபஷன் அந்த இதெல்லாம் பார்க்கும்போது பேப்பர்ஸ்லாம் பார்க்கும்போது அவங்களாம் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன். பட் நம்ம ஹீரோயின் சின்னதாக ஒரு ரோட்டு கடை மாதிரி தானே வச்சிருக்கா. அதை கேட்டுட்டு அவங்களாம் சிரிக்கிறாங்க. நீ இந்த மாதிரி ரோட்டு கடை வச்சுட்டு எங்க மாதிரி நீயும் வந்து இந்த மாதிரி பெரிய ஹோட்டலில் செஃப் ஆகணும்னு ஆசைப்படுறியே, அதெல்லாம் நடக்குமா அப்படின்னு சொல்ல, அதில் ஒரு செஃப் சொல்கிறாரு, டேலண்ட் தான் முக்கியம். உங்களுக்கு 3 பேருக்கும் டாஸ்க்கு தரோம். அந்த 3 பேரில் யார் நல்லா சமைக்கிறீங்களோ கண்டிப்பாக அவங்களுக்கு தான் வந்து இந்த செஃப் பொசிஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் வந்து ஃப்ரைட் ரைஸ் தான் எடுக்கிற போல. ஸோ சிம்பிளான டிஷ்ஷு. மற்ற 2 பேரும் ரொம்ப காஸ்ட்லியாக லாப்ஸ்டர்லாம் சமைக்கிறாங்க. அவங்க எல்லாமே ப்ரொஃபஷ்னலாக செய்கிறாங்க. ஹீரோயின் வந்து அவளுக்கு தெரிஞ்சது அப்படியே சமைக்கிறா. எல்லாரும் பார்த்துட்டே இருக்காங்க. ஒரு வழியாக 3 பேரும் குக் பண்ணி முடிச்சாச்சு. ஒரு ஃப்ரைட் ரைஸ் என்ன வின் பண்ண போகுதா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அவள் எக் ஃப்ரைட் ரைஸ் தான் பண்ணியிருப்பா. அப்புறம் ஹீரோ அசிஸ்டன்ட் கிட்ட கேட்குறான், இந்த மாதிரி செஃப்புக்காக இன்டர்வியூ போகுது, அது எப்படி போயிட்டு இருக்குன்னு. சார் இப்பதான் சார் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க, சரி போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கே கிளம்பி வரான். ஒரு வேலையை குக் பண்ணிட்டு எல்லாத்தையுமே டேபிளில் சர்வ் பண்ணிட்டாங்க. மற்ற 2 செஃப்பும் வந்து ரொம்ப ப்ரொஃபஷனலாக சமைச்சிருக்காங்க. அது பார்க்கறக்கே ரொம்ப நல்லா இருக்கும் போல இருக்கு. அந்த 2 செஃப் நம்ம ஹீரோயினோட சாப்பாடை பார்த்துட்டு, இந்த சாப்பாடுல வின் பண்ண போகுதா, ரோட் சைடில் செய்கிற ஒரு ஃப்ரைட் ரைஸ்னு சொல்ல, ஹீரோயின் கிட்ட நீ எதுக்குமா இது பண்ண அப்படின்னு சொல்லி அங்கே இருக்க ஜட்ஜு கேட்குறாங்க. எனக்கு இது ப்ரொஃபஷ்னலாக இருக்கு, ஸோ சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட் தான் முக்கியம் அப்படின்னு சொல்ல, கரெக்டாக ஹீரோ வந்து அப்படியே வரான். ஹீரோவை பார்த்துட்டு எல்லாரும் பிரசிடென்ட் வந்தாச்சுன்னு சொல்ல, என்னது பிரசிடென்ட்டாங்கிற மாதிரி ஹீரோயின் ஷாக்காக பார்க்க, உடனே நம்ம ஹீரோ டக்குன்னு அங்கே அசிஸ்டன்ட் பையனை முன்னாடி நிற்க வச்சுட்டு, இவன் தான் இந்த ஆஃபீஸோட பிரசிடென்ட் சிஇஓ அப்படிங்கிற மாதிரி பில்டப் பண்ணுறான். எல்லாரும் அப்படியா, பக்கத்தில் இருக்க அந்த அசிஸ்டன்ட் கூட பார்க்க ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்காருன்னு எல்லாரும் ஹீரோ பற்றி பேச, வாங்க மிஸ்டர் பிரசிடென்ட், நாங்கள் குக் பண்ணியிருக்கிற சாப்பாடை நீங்களே சாப்பிட்டு பாருங்க, சாப்பிட்டு கண்டிப்பாக நீங்கள் என்னோட சாப்பாடு தான் சூஸ் பண்ணுவீங்கன்னு அங்கே இருக்க செஃப்லாம் சொல்கிறாங்க. பார்க்குறேன் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையும் அசிஸ்டன்ட் பையன் சாப்பிட்டு பார்க்குறான். ஹீரோவும் சாப்பிட்றான். அங்கே இருக்க எல்லாருமே டேஸ்ட் பண்ணுறாங்க. எல்லாருக்குமே வந்து மற்ற 2 செஃப் பண்ணது பிடிச்சிருக்கு. ஆனால் ஹீரோயினோட சாப்பிடும்போது அது என்னன்னு தெரியல, அந்த டேஸ்ட் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ லைவ்லேயே இருக்க மாதிரி இருக்குது. வீட்டில் சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த டேஸ்ட்டு கிடைக்குது. எல்லாரும் சொல்கிறாங்க இந்த சாப்பாடு சிம்பிளாக இருந்தாலும் இந்த சாப்பாட்டில் கண்டிப்பாக ஏதோ ஒரு ஸ்பெஷல் இருக்குது. ஏன்னா இது சாப்பிடும்போது இன்னும் சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஸோ கண்டிப்பா இந்த சாப்பாடு எங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு எல்லாரும் சொல்றாங்க. அந்த செஃப்ஸும் அதை அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஃபைனலி நம்ம ஹீரோனுக்கு தான் அந்த ஜாப் கிடைச்சது. அப்புறம் ஹீரோயின் போய் ஹீரோ கிட்ட கேட்குறா, நீங்கள் எப்போ பிரசிடென்ட்டோட அசிஸ்டன்ட் ஆனீங்கன்னு. நான் இந்த வேலையும் பார்த்துட்டு இருக்கேன், அந்த வேலையும் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்ல, 2 வேலையா பாவம் இல்லை, நீங்கள் ஏதாவது ஒரு ஒர்க்கு மட்டும் பார்த்தா போதும், அப்படித்தான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்ல, சரி நீ வெளியே வெயிட் பண்ணு, நான் வந்து உன்னை வீட்டுக்கு கூட்டு போறேன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து போயிட்டான். அதுக்கப்புறம் ஹீரோயின் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்க ஒரு ஆள் வந்து ஹீரோயின் கிட்ட வம்பு பண்ணுறான். இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லி ஹீரோயின் திட்டுறா. உன்னோட வீச்சாட்டை கொடு, நம்ம 2 பேர் பேசலாம், தனியாக நிற்கிற பொண்ணு தானே வா அப்படின்னு சொல்லி கையை பிடிக்கிறான். எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு போ அப்படின்னு சொல்லி பிடிச்சி தள்ளி விட அந்த பையன் பிடிச்சி இழுக்கிறான். அந்த டைம் பார்த்து ஹீரோ கரெக்டாக அங்கே வர அந்த ஆளை போட்டு கும்மு கும்முன்னு கும்மி என் பொண்டாட்டிக்கிட்டேடா வம்பு அப்படின்னு சொல்ல குடுகுடுன்னு அவனும் ஓடி போயிட்டான். சாரி நான் வர லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா தான் நின்றுட்டு இருந்தேன். சரி நம்ம 2 பேரும் வீட்டுக்கு போகணும்னு சொன்னீங்களே எதுக்கு? ஆமாம் நம்ம 2 பேரும் இதுக்கப்புறம் ஒரே வீட்டில் தானே இருக்க போகிறோம், அதான் உன்னை கூட்டிகிட்டு போத்தா வந்தேன். பாட்டி வேற அப்பப்போ வருவாங்க நம்மளை செக் பண்ண. ஓ அப்படியா, சரி அப்போ நான் என் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வரட்டா, ஆல்ரெடி உனக்கு தேவையான ட்ரெஸ்லாம் நான் வாங்கி வச்சிருக்கேன், நீ வா போகலான்னு சொல்லி கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வந்துட்டான். 2 பேரும் போகிறாங்க. காரில் ஏறி உட்காந்துனே ஷீட் பெல்ட் போட முடியல. ஐயோ என்னை தப்பாக புரிஞ்சுக்குவானுங்கிற மாதிரி யோசிக்க ஹீரோ பக்கத்தில் க்ளோஸாக போய் சீட் பெல்ட்டும் போட்டு விட்டான். ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஹீரோ கார் அப்படியே கிளம்புது. ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஷையா இருக்கு. அதுக்கப்புறம் 2 பேரும் அந்த வீட்டுக்கு போயிட்டாங்க. அங்க போய் பார்த்தா புதுசா கல்யாணம் ஆனவங்க வீட்டை எப்படி டெக்கரேட் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஃபுல்லா டெக்கரேட் பண்ணிருக்கு. ஹீரோயினுக்கு ஷாக்கா இருக்கு. ஹீரோக்கு அதுக்கு மேல ஷாக்கா இருக்கு. அசிஸ்டன்ட் பையன் கிட்ட சின்னதா சிம்பிளா ஒரு வீடு வாங்குடா, அதை டெக்கரேட் பண்றான்னு சொன்னா அவன் இப்படி பண்ணி வச்சிருக்கானேங்கிற மாதிரி ஷாக்கா இருக்கு. சாரி நான் தெரியாம பண்ணிட்டேன், இது உனக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லி கேட்க, நல்லா இருக்கு, ஆனா இந்த டெக்கரேஷன் நீங்க தான் பண்ணீங்களா, எதுக்கு இப்படிலாம் டெக்கரேட் பண்ணீங்க, நம்மளோட கல்யாணம் ஒரு கான்ட்ராக்ட் மேரேஜ் தானே அப்படின்னு சொல்ல, இல்ல பாட்டி வருவாங்க, பாட்டி வந்து பார்க்கும்போது வீடு வந்து பர்ஃபெக்டா இருக்கணும்ல அதுக்காகன்னு சொல்ல, அதுக்கப்புறம் டேபிள்
ஃபுல்லா சாப்பாடா இருக்கு. இந்த சாப்பாடுலாம் நீங்களா அரேஞ்ச் பண்ணீங்கன்னு சொல்லி கேட்க, ஆமா இதெல்லாம் நான் தான் பண்ணேன். புதுசா ஃபர்ஸ்ட் டைம் நீ வர, அதான் உனக்காகன்னு சொல்ல, எனக்காக எதுக்கு இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்றீங்க? பாவம் இன்னைக்கு ஃபுல்லா நீங்களும் ஒர்க் பண்ணி டயர்டா இருப்பீங்கல்ல. இல்ல இல்ல ஃபர்ஸ்ட் டைம் நீ வரும்போது சாப்பிடும்போது உனக்கு பிடிக்கணும்ல, உட்காருன்னு சொல்லிட்டு சாப்பாடு சர்வ் பண்ண ஹீரோயினுக்கு ஹாப்பியா இருக்கு. எனக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்காக பார்த்து பார்த்து ஒரு பெர்சன் செய்றாங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயினுக்கு ஹாப்பி ஆயிடுச்சு. சாப்பாடு கூட ரொம்ப டேஸ்ட்டா இருக்குன்னு சொல்ல, அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து ஷேர் பண்ணி சாப்பிடுறாங்க. அப்புறம் பாத்திரம் விளக்க போக 2 பேரும் ஒண்ணா தான் இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து பாத்திரம்லாம் கழுவி குடுக்க, ஹீரோயின் அத தொடச்சு தொடச்சு வைக்கிறா. அப்புறம் ஆக்சிடென்ட்ல 2 பேரும் கை வேற லைட்டா டச் ஆயிக்குது. அப்பப்ப ஹீரோ கிட்ட அப்படி க்ளோஸா ஹீரோயின் போகும்போது அவளுக்கு ஒரு மாதிரி இருக்கு. 2 பேரும் கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டாலும், பார்ட்டிக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும், அப்பப்ப 2 பேருக்குள்ள இருக்க லவ் குட்டி குட்டியா வெளிய வருது. ரியல் கப்பிள்ஸ்னா சும்மாவா? அதான் அப்பப்ப கெமிஸ்ட்ரி செமையா இருக்கு. அப்படியே ஹீரோயின் கீழ விழுக போக, ஹீரோ அத பிடிக்க ஒரு மாதிரி இருக்கு. அது வந்து சரி உங்ககிட்ட கேட்கணும். நம்ம 2 பேரும் இங்க தான் ஸ்டே பண்ண போறோமா? ஆமா, இங்க தான் ஸ்டே பண்ண போறோம். உனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லைல? அப்புறம் இது வந்து என்னோட ஃபேமிலில மருமகளுக்காக குடுக்கணும்னு பாட்டி வச்சிருக்காங்க. இந்த பிரேஸ்லெட்ன்னு சொல்லி ஒரு பிரேஸ்லெட்ட குடுக்குறான். ஆனா ஹீரோயினுக்கு ஷாக்கா இருக்கு. இல்ல இது ரொம்ப காஸ்ட்லியா இருக்குது எனக்கு வேணான்னு. பட் பாட்டி வந்து பார்க்கும்போது இது உன் கையில இல்லன்னா அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இது நீ போட்டுக்கோன்னு சொல்லி கையில போட்டும் விட்டுட்டான். இருந்தாலும் ஹீரோயினுக்கு அத வாங்குறதுக்கு மனசே வரல. காஸ்ட்லியான பொருள் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. இதுக்கப்புறம் நீ என்னோட ஒய்ஃப். ஸோ அதனால எல்லாமே உனக்கு தான் அப்படிங்கிற மாரி சொல்ல, அப்புறம் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு டவுட். நம்ம 2 பேரும் ஒண்ணா தான் தூங்க போறோமான்னு. இந்த ரூமு ஒண்ணு தான் இருக்கு பெட்ரூமு. ஸோ அதனால அப்படின்னு சொல்ல, சரி ஓகே அப்ப நான் கவுச்ல தூங்கிக்கிறேன். நீங்க வேணா பெட்ல போய் படுத்துக்கங்கன்னு ஹீரோயின் சொல்றா. அதெல்லாம் ஒண்ணு வேணாம். நான் கவுச்ல படுத்துக்கிறேன். நீ உள்ள போய் படுத்துக்கோ. நீ போய் முதல்ல குளிச்சுட்டு ரெடி ஆகுன்னு சொல்ல குளிக்கிறதுக்காக போறா. இருந்தாலும் அவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஐயோ நான் எப்படி இந்த வீட்ல அவங்க கூட இருக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் குளிச்சிட்டு இருக்கா. ஹீரோக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்கு. ஷர்ட் பட்டன்லாம் கழட்டி விட்டுட்டு அப்படியே அமைதியா ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளா உட்காந்துருக்கான். ஹீரோயின் வந்துட்டா. நான் குளிச்சுட்டேன். நீங்க வேணா போய் குளிங்கன்னு சொல்ல, இதோ போறேன்னு சொல்லிட்டு பதட்டமா ஹீரோ போறான். ஹீரோயினுக்கு ஒண்ணும் புரியல. அதுக்கப்புறம் டவல் எடுத்துட்டு திரும்பி பார்க்க, அங்க பார்த்தா அது ஒரு கிளாஸ் டோரு. உள்ள குளிக்கிறது வெளிய பிளர்ரியா அப்படியே தெரியுது. ஐயையோ என்னடா அது? அப்ப அவனும் இப்படிதான் பார்த்துருப்பானோ அப்படிங்கிற மாதிரி ஷாக்கா இருக்கு. ஹீரோவை பார்த்து அவளுக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. டக்கு டக்குன்னு அப்படியே ஓடி போயிட்டா. அதுக்கப்புறம் ஹேர் எல்லாம் தொடச்சிட்டு இருக்க, நான் ஹேர் ட்ரையர் எடுத்துட்டு வரேன். நீ இப்படியே படுத்தா தலைவலி வந்துரும். இல்ல பரவாயில்ல எனக்கு பழகிடுச்சுன்னு சொல்றா. அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ வரான். ஹேர் ட்ரை பண்ணி விட்றேன். அதுக்கப்புறம் நீ படுத்துக்கோன்னு சொல்ல, உங்களுக்கு எதுக்கு சிரமம்? வேணாம் விடுங்க நானே பார்த்துக்கிறேன்னு சொல்ல, திரும்பன்னு சொல்லிட்டு ஹேரை ட்ரை பண்ணி விடுறான். பக்கத்துல க்ளோஸா இருக்கிறத பார்த்துட்டு ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கு. யாருனே தெரியாத ஒருத்தன் இவ்வளோ க்ளோஸா இருக்கான். எனக்கும் அது பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ள நினைக்கிறா. இருந்தாலும் அதை பத்தி அவ வெளியே எதுவும் சொல்லல. ஹீரோ வேற எல்லாத்தையும் அப்படியே பிடிச்சி பிடிச்சி ஒரு ஒரு ஹேரா எடுத்து எடுத்து பார்க்க, போதும் எல்லாம் கரெக்டா இருக்குன்னு சொல்ல தேங்க்யூன்னு சொல்றா. எனக்கு தேங்க்யூவா சொன்னேன்னு சொல்லிட்டு பக்கத்துல க்ளோஸா போக அவ சடனா திரும்ப 2 பேரும் அப்படியே லைட்டா இடிச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அப்படியே சடனா எந்திரிக்கிறா, கீழே விழுக போறா. ஹீரோ டக்குன்னு பிடிக்க அப்படியே ஒரு மாதிரி இருக்கு. சாரி நான் வேணும்னு எதுவும் பண்ணல. நான் வந்து தெரியாமன்னு சொல்லி எது சொல்லி சமாளிக்கிறா. அப்பயும் சும்மா இல்லாம ஹீரோவோட கையை பிடிக்க ஹீரோக்கு இதெல்லாம் பார்க்கும்போது சிரிப்பா இருக்கு. இதெல்லாம் ஒரு ஆக்சிடென்ட் தான் சரியா? சரி நான் உன்னை பத்திரமா பார்த்துக்கிட்டது என்னோட ரூம்மேட்டுங்கிறனால அப்படி நினச்சிக்கோ. அது வந்து நான் வேணும்னு எதுவும் பண்ணல சீரியஸ்லி அப்படின்னு மறுபடியும் ஹீரோயின் ஆரம்பிக்க, சரி ஓகே எதுவாக இருந்தாலும் நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். நீ ரெஸ்ட் எடு நான் போய் அதுக்கப்புறம் ஹீரோயின் காலையில் எழுந்திரிச்சு வந்து பார்க்க கவுச்சில் ஹீரோ தூங்கிட்டு இருக்கான். ரொம்ப க்யூட்டாக அழகாக தூங்குறான். ஏதாவது ஒன்று பண்ணுமேன்னு சொல்லி பூனை குட்டி மாதிரி நடந்து அப்படியே பக்கத்தில் போயிட்டே இருக்கா. அப்படியே குத்த வச்சு உட்காந்து ஹீரோ தொடலாமா வேணாமான்னு யோசிச்சிட்டே இருக்க, நேற்று நைட் எல்லாம் பண்ணிட்டு இப்போ ஒன்றுமே பண்ணாத மாதிரி தூங்குறீங்களா இருங்கன்னு சொல்லிட்டு வேணும்னே 8 மணி ஆயிடுச்சு எந்திரிங்க எந்திரிங்கன்னு அலாரம் கத்துற மாதிரி கத்துன்னு கத்துறா. ஹீரோ அப்படியே கண்ணை திறந்து பார்க்க, நடிக்கிறீங்களா மிஸ்டர் லூ அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமா நீ என்ன தனியா ரசிச்சு பார்த்தியா அதனால எனக்கு எந்திரிக்க மனசு வரல நடிக்கிறேன்னு சொல்ல, நான்லாம் ரசிக்கலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவன் அந்த பக்கம் போறா. எல்லாம் நான் பார்த்துட்டு தான் இருந்தேங்கிற மாதிரி ஹீரோ லைட்டா ஸ்மைல் பண்ண ஹீரோயின் அந்த பக்கம் போயிட்டு அப்புறம் ஹீரோ குளிக்க போயிட்டான். வந்து பார்த்தா கவுச் மேல அந்த பில்லோவும் பெட்ஷீட்டும் இருக்கு. அதை எடுத்துட்டு போய் பெட்ல போட்டு எல்லாத்தையும் கழிச்சு வச்சிட்டு இருக்கா. எதுக்கு இதெல்லாம் இங்க எடுத்துட்டு வந்த? அது திடீர்னு யாராவது நம்ம வீட்டுக்கு வந்தா புதுசா கல்யாணம் ஆனவங்க 2 பேரும் தனித்தனியா இருக்கும்னு தெரியக்கூடாதுல, அதான் நடிக்கிறதுக்காக இதெல்லாம் பண்ணேன். இது எதுக்கு நடிக்கிறதுக்காக பண்ணும்? பேசாம ஒண்ணு பண்ணலாமே, 2 பேரும் இங்கேயே படுத்துட்டா ஈஸியா இருக்குமே. அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கா ஹீரோயின். நான் சும்மா தான் சொன்னேன். மெஸ்ஸியா இருந்தா பார்த்தா எல்லாருக்கும் டவுட் வராதுல்ல, அதனாலதான். மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல. போங்க இந்த மாதிரிலாம் பேசாதீங்கன்னு பிடிச்சி தள்ளி விட டக்குன்னு அவன் ஐயோ நீ என்ன இவ்வளவு வயலன்ஸ்லாம் யூஸ் பண்றேன்னு சொல்லிட்டு அப்படியே ஹார்ட்ல கை வச்சு கீழே விழுகிற மாதிரி பண்றான். நான் போய் சமைக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அது பக்கம் சிரிச்சுட்டே போயிட்டா. அதுக்கப்புறம் அவ போய் ஏதோ பிரெட் தான் ரெடி பண்ணிருப்பா போல. அப்ப
அதுக்கப்புறம் ஹீரோ சொல்றான், சாப்பிட்டுட்டு நானே உன்னை ட்ரா பண்ணிடுறேன்னு. இல்ல இல்ல பரவாயில்ல நானே போய்க்கிறேன்னு அவ சொல்றா. ஃபர்ஸ்ட் டே ஒர்க் கொஞ்சம் நர்வஸா தான் இருக்கும், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்ல, அப்படிதான் இருக்குன்னு சொல்லி அவளும் ஃபீல் பண்றா. அதுக்கப்புறம் 2 பேரும் வந்தாச்சு. கார்ல தான் ஹீரோ கூட்டு வந்திருப்பான். இருந்தாலும் ஒரு மாதிரி இருக்கு. நீ பதட்டமாகவே வேணான்னு சொல்ல, கையில பார்த்தா அந்த பிரேஸ்லெட். இப்ப இந்த பிரேஸ்லெட் உனக்கு பழகிடுச்சா? இப்ப எனக்கு இது ஓகேவா தான் இருக்கு. ஆனா எனக்கு நர்வஸா இருக்கே, ஒரு மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் காலேஜ் போனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குன்னு சொல்ல, நீ எதை பத்தியே கவலைப்படாத. உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை நீ பண்ணு. கண்டிப்பா உன்னோட ஒர்க்கில் நீ கரெக்டா பண்ணா எல்லாமே சரியாயிரும். அப்படியா? ஆமா. சரி ஓகே. அப்ப நான் போறேன்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்டே இருக்க, நம்மளோட மேரேஜ் வெறும் கான்ட்ராக்ட் மேரேஜ் தானே, ஃபேக் மேரேஜ் தானேன்னு ஹீரோயின் கேட்குறா. நம்மளுக்கு ஆல்ரெடி கையில மேரேஜ் சர்டிஃபிகேட் இருக்கு. அது எப்படி ஃபேக் ஆகுங்கிற மாதிரி ஹீரோ பார்த்துட்டே ஹீரோயின் வேகமா அங்கேருந்து கிளம்பி போயிட்டா. பார்த்து போ, உனக்காக ஈவினிங் வெயிட் பண்றேன்னு ஹீரோவும் சொல்லிட்டான். அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து கிச்சனுக்கு போறா. அங்க அந்த செஃப் இன்ட்ரோ கொடுக்குறாரு. இவங்க தான் புதுசா வந்திருக்க செஃப், இவங்களுக்கு தான் ட்ரைன் பண்ணணும்னு சொல்ல, அங்க இருக்க அந்த 2 செஃப்புக்குமே சுத்தமா நம்ம ஹீரோயினை பிடிக்கவே இல்லை. ஏன்னா அவங்க 2 பேரும் வந்து ரொம்ப டேலண்டட் பர்சன், ரொம்ப நாளா இருக்கிறவங்க. புதுசா ஒரு பொண்ணு நம்மளை விட டேலண்டா வந்தா அவகிட்ட இந்த கிச்சன் ஃபுல்லா கொடுத்துருவாங்களோ, நம்மளை யாரும் மதிக்க மாட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் முறைச்சிட்டே இருக்காங்க ஹீரோயினை பார்த்து. சரி சரி நாங்க புதுசா ட்ரெயின் பண்ணிக்கிறோம், நீ கிளம்புன்னு சொல்ல, அங்க புதுசா இன்னொரு செஃப் இருக்காரு. அவன் பேரு லின்னு. அவன் பார்த்தா கொஞ்சம் நல்ல மாதிரி இருக்கா, சின்ன பையன். அவன் ஹீரோயினை கூட்டிட்டு போக அங்க நிறைய வெஜிடபிள்ஸ்லாம் இருக்கு. இது எல்லாத்தையும் கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிட்டு இருக்க, ஏதோ ரொம்ப கஷ்டமான ஒரு டிஷ் அதை ரெடி பண்ணுன்னு சொல்லி செஃப் வந்து சொல்றாரு. செஃப் வாங், என்னால அது பண்ண முடியுமா? அது பண்ண 7 ஹவர்ஸ் ஆகுமே. நீங்க மதியானம் கேட்டா என்னால எப்படி செஞ்சு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் முடியாது. நாங்க சொல்ற வேலையை நீ பண்ணணும். நீங்க புதுசா செஃப்பா வந்திருக்க, நான் என்ன சொல்றேன் அதை பண்ணி தான் ஆகணும், வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு அந்த செஃப் போயிட்டாரு. இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணு, அந்த டிஷ் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பர்ஃபெக்டா இருக்கணும், பிளேட்டிங் எல்லாம் நல்லா இருக்கணும்னு சொல்ல, அது எப்படி பண்ண முடியும்னு அந்த லின்னும் சொல்றான். ஆனா அந்த செஃப் கொஞ்சம் ஓவரா பேசுறாரு. பண்றதுக்கு விருப்பம் இல்லைன்னா இங்க இருந்து கிளம்புங்க, பண்றதுனா பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, விடு நான் பண்றேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயினும் சொல்லிட்டா. சரி நான் வந்து பார்ப்பேன், அதுக்குள்ள நீ எல்லாத்தையும் ரெடி பண்ணி வையின்னு சொல்லிட்டு அந்த செஃப் அந்த பக்கம் போயிட்டாரு. என்ன பண்ணதுன்னு ஹீரோயினுக்கு புரியல. அவங்க வேணும்னே உன்னை பழி வாங்குற மாதிரி இருக்குன்னு லின்னு சொல்றான். நீ கவலைப்படாத, என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணுவேன், நீ இருக்கையில ஹெல்ப்புக்கு போதும் நான் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்ல, அந்த பையனுக்கு தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதுக்கப்புறம் மாத்தி மாத்தி 2 பேரும் சேர்ந்து தான் அந்த டிஷ்ஷை ரெடி பண்றாங்க. கொஞ்ச நேரம் அடுப்புல இருக்கணும், இதை நீ பாத்துக்கோ, அதுக்குள்ள நான் மத்த ஒர்க் பாக்குறேன்னு சொல்லிட்டு அவ போய் அங்க வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்றா. அவ கட் பண்றதை பார்க்கும்போது அப்படியே அந்த லின்னுக்கே ஷாக்கா இருக்கு. ப்ரொஃபஷனலா எவ்வளவு சூப்பரா குயிக்கா பண்ற, பரவாயில்ல, உங்ககிட்ட இருந்து நான் கத்துக்க வேண்டியது நிறைய இருக்குன்னு சொல்ல, இதெல்லாம் நம்ம ட்ரைனிங் ஆகிறது இல்ல, நம்ம பண்ணி பண்ணி அப்படியே பழகிறது தான்னு சொல்ல, அங்க இருந்து அந்த 2 செஃப் வராங்க. என்ன பிளேட்டிங்கானதெல்லாம் ரெடி பண்ணிட்டியான்னு சொல்ல, ஃப்ளவர் மாதிரி ரெடி பண்ணியிருக்கா, கேரட்லாம். இது மட்டும் பார்த்தாதுமா, பார்க்கறதுக்கு மட்டும் நல்லா இருந்தா பார்த்தாது, சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கணும். நான் சொன்ன டிஷ் பர்ஃபெக்டா வரலன்னா அவ்வளவுதான், நம்மளோட ஹோட்டலோட பேர் கேட்டு போயிரும்னு சொல்லி ஓவரா அவர் பேசுறாரு. நான் ஆல்ரெடி எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன், இன்னும் கொஞ்ச நேரத்துல நீங்க வாங்க, எல்லாமே உங்களுக்கு பர்ஃபெக்டா இருக்கும் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. அதுக்கப்புறம் அவங்க வந்து பாக்குறாங்க, டேஸ்ட் பாக்குறதுக்காக கொடுக்க அவங்க டேஸ்ட் பண்ணி பாக்குறாங்க. நல்லா தான் இருக்கு, பிளேட்டிங் ரெடி பண்ணி எடுத்துட்டு வா, கஸ்டமர்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க கேட்டு எவ்வளவு நேரம் ஆச்சு அப்படின்னு கேட்க, டிஷ்ஷு ரெடி ஆயிடுச்சு, நான் இப்போ சர்வ் பண்ணிடுறேன்னு சொல்ல, அதுக்கப்புறம் லின்னும் பார்க்குறான். பரவாயில்ல ஜியாங், நீங்கள் ரொம்ப அழகாக சமைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அங்கேருந்து செஃப் வாங் வராரு. நீ என்ன சமைச்சு வச்சிருக்க, நீ சமைச்ச சாப்பாடு சுத்தமாக நல்லாவே இல்லை, அங்கே இருக்க கஸ்டமர் எங்களை ரொம்ப கேவலமாக பேசுகிறாங்க, அது பண்ணது நீ தானே, வந்து அவங்க கிட்ட மன்னிப்பு கேளுன்னு சொல்ல, இல்லையே நான் சாப்பிட்டு பார்த்தனே அது நல்லா தான் இருந்ததுன்னு ஹீரோயின் சொல்கிறா. இல்லை அது சுத்தமாக நல்லா இல்லை, நாங்கள் என்ன போய் சொல்கிறோமா, அங்கே வந்து நீயே பாரு அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் அங்கே வரா. அங்கே இருக்க அந்த கஸ்டமர் ரொம்ப கத்துறாரு. என்னம்மா சமைச்சிருக்கே நீ, ஆசைப்பட்டு ஒரு டிஷ் கேட்டா இவ்வளோ கேவலமா சமைச்சிருக்கீங்க, இந்த ஹோட்டலுக்கு இனிமே வரவே கூடாதுன்னு சொல்ல, இது இந்த பொண்ணு புதுசா வந்திருக்கு, சாரி, அந்த பொண்ணு தப்பு பண்ணதுக்கு அந்த பொண்ணு மன்னிப்பு கேட்டுருவான்னு சொல்ல, மன்னிச்சிருங்க, நான் பண்ண டிஷ் நான் டேஸ்ட் பண்றேன்னு சொல்லிட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்க, அது ஒரு மாதிரி உப்பா இருக்கு, ரொம்ப ஒரு மாதிரி கசக்கிற மாதிரி இருக்கு, நான் இந்த டேஸ்ட்ல ரெடி பண்ணவே இல்லை, இது என்னோட டிஷ் கிடையாது, நான் பண்ணப்ப டேஸ்ட் பண்ணி தான் நான் கொடுத்தேன், எல்லாமே எனக்கு பர்ஃபெக்டா இருந்தது, இது ஏன் டிஷ் இல்லைன்னு சொல்ல, என்ன உன் டிஷ்ஷை யாரு மாத்தி வச்சா, நீ பண்ண டிஷ் அதுதான், இங்க பாரு இந்த ஹோட்டல் பேரே உன்னால கெட்டு போச்சுன்னு சொல்லி செஃப் வாங்க ரொம்ப ஓவரா பேசுறாரு. பட் ஹீரோயின் அதை ஒத்துக்கவே மாட்டேங்கிறா. நான் நல்லா தான் சமைச்சு, இது என்னோட டிஷ் கிடையாதுன்னு சொல்ல, என்ன சொன்னாலும் கேட்க மாட்டியா, நீ செஞ்ச தப்புக்கு நீ தான் மன்னிப்பு கேட்கணும், பாரு உன்னால கஸ்டமர் எவ்வளவு டென்ஷன் ஆறாங்கன்னு சொல்ல, கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோ வரான். பிரசிடென்ட் லூ அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஹீரோ பார்த்துன்னு அப்படியே எந்திரிச்சு நிக்கிறாங்க. என்ன இவர் எல்லாரும் பிரசிடென்ட்னு கூப்பிடுறாங்கன்னு சொல்லி ஹீரோயின் பார்த்துக்கிட்டே இருக்கா. இப்ப என்ன பிரச்சனைன்னு ஹீரோ கேட்க, நான் பண்ண ஒரு டிஷ் நல்லா இல்லைன்னு சொல்றாங்க, ஆனா அதை நான் டேஸ்ட் பண்ணி பார்த்து தான் கொடுத்தேன், அப்ப அது நல்லா தான் இருந்தது, இந்த டிஷ் இப்ப இங்க எப்படி இப்படி மாறிச்சுன்னு எனக்கு தெரியலன்னு சொல்ல, இப்ப இது எப்படி இருக்குன்னு சொல்லி ஹீரோ கேட்கறான். இப்ப
அது கசக்குது, லைட்டா ஒரு மாதிரி உப்பா இருக்கு, நான் அந்த மாதிரி பண்ணலையே அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. யாராவது மாத்தியா வச்சிருப்பாங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார், இந்த பொண்ணு தப்பு பண்ணிட்டு ஓவரா பேசுதுன்னு சொல்ல, இதை யார் இங்க கொண்டு வந்து சர்வ் பண்ணதுன்னு சொல்ல, அங்க இருந்து ஒரு வெயிட்டர் பொண்ணு நிக்கிறா. அவளுக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு, பயந்து போய் நிக்கிறா. சரி, அப்ப சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குல்ல, இந்த கிச்சன்ல இருந்து இங்க வர்றதுக்குள்ள என்ன நடந்ததுன்னு பார்க்கணும், ஃபுட்டேஜ் எடுத்துட்டு வாங்க செக் பண்ணல அப்படின்னு சொல்லி பார்க்க, அங்க நிக்கிற அந்த வெயிட்டர் பொண்ணு இருக்கால, அவ தான் அதுல உப்பு வினிகர் எல்லாம் ஆட் பண்ணிருப்பா போல. என்ன பண்ணி வச்சிருக்க நீ இந்த டிஷ்ல அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்க, அது வந்து சார் சொல்லுன்னு சொல்ல, நான் சொல்லிட்டு யோசிக்கிறா. நான் அதுல கொஞ்சம் சால்ட்டும் வினிகரும் கலந்தேன், அது உண்மைதான் அப்படின்னு சொல்ல, சரி எதுக்காக பண்ண, அது என்ன கலக்க சொன்னதுன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே நிக்கிறா. இப்ப நீ உண்மையை சொல்ல மாட்ட, சரி போலீஸ் வரட்டும், நீ அதுக்கப்புறம் உண்மையை சொல்லுவேன்னு சொல்ல, இல்ல சார், என்ன அது பண்ண சொன்னது செஃப் வாங்கு தான். அவருக்கு அந்த பொண்ணு சமைச்சது பிடிக்கல, எங்க அந்த பொண்ணு முன்னாடி வந்துருமோன்னு பயத்துல அவர் தான் இது சொன்னாரு. அவர் சொல்லிதான் இதெல்லாம் நான் பண்ணேன்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லிட்டா. அதை கேட்டுட்டு ஹீரோக்கு ஷாக்கா இருக்கு. நீங்க பண்ண தப்புக்கு இந்த பொண்ணை மன்னிப்பு கேட்க சொல்றீங்க, ஏன் இந்த மாதிரி பண்ணீங்கன்னு ஹீரோ சொல்ல, அது வந்து நாங்க வேணும்னு பண்ணல சார், தெரியாம நடந்துருச்சு, அது வந்து அப்படின்னு சொல்லி அவங்க மன்னிப்பு கேட்கறாங்க. இருந்தாலும் ஹீரோ, இங்க பாருங்க, உங்களை மன்னிக்கலாம் முடியாது, உங்களை இந்த கம்பெனி விட்டு இந்த ஹோட்டல் விட்டே நான் துரத்த போறேன், இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்ல அவங்களும் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ நடந்து வராங்க. ரொம்ப தேங்க்ஸ், இன்னைக்கு நீங்க மட்டும் இல்லைன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும்னு சொல்ல, நீ என்னோட ஒய்ஃப், உன்னை சேவ் பண்ண வேண்டியது என்னோட பொறுப்பு தானே, இருந்தாலும் நீங்க மட்டும் இல்லைன்னா கண்டிப்பா என்னால இந்த ஹோட்டல் பேரும் கேட்டு போயிருக்கும், எனக்கு இந்த வேலையும் போயிருக்கும்னு சொல்ல, எல்லா இடத்துலயும் எல்லா நேரத்துலயும் நான் உனக்கு சப்போர்ட்டிவா இருப்பேன், ஆனா இந்த மேரேஜ் உண்மையான மேரேஜ் கிடையாது அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. உடனே ஹீரோ சொல்றான், நம்மளோட மேரேஜ் சர்டிபிகேட் ரியல் தானே, அது பொய் இல்லையில, ஸோ அதனால அது உண்மைதான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதெல்லாம் பார்க்குற ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கு. சரி, நான் ஒன்று உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன், உங்களை எல்லாரும் பிரசிடென்ட் லூன்னு கூப்பிடுறாங்களே எதுக்கு, அது ஒரு பிஸ்னஸ் ஹேபிட், எல்லாருமே மரியாதையாக கூப்பிடுவாங்களே அந்த மாதிரி. ஓ அப்படியா, அப்போ சரி, அப்போ இனிமேல் நானும் உங்களை பிரசிடென்ட் லூனே கூப்பிடுறேன், வீட்டில் இருக்கும்போது வேற மாதிரி கூப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு சிரிக்கிறா. நீ எப்படி பிடிக்குமோ அப்படி என்னை கூப்பிடு, எந்த பிரச்சனையும் இல்லை. சரி ஓகே, நம்ம இன்னைக்கு வெளியே போலாமா, நான் உனக்கு லீவ் சொல்லிட்டேன், வா போலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோனோட கையை பிடிச்சி கூட்டிட்டு போக, என்ன கூட்டிட்டு போறீங்களா, ஆமா தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சிரிச்சிட்டு இருக்கா. வாங்க சீஃப் ஜாங் போலான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஒரு சின்ன மார்க்கெட்டுக்கு வராங்க. அது ஏதோ மார்க்கெட் மாதிரி இருக்கு. சின்ன வயசுல நம்ம ஹீரோயினுக்கு இந்த இடத்துக்குலாம் அவங்க அப்பா கூட்டிட்டு வருவாரு. இப்ப நம்ம ஹீரோ வந்து கூட்டிட்டு போக அப்படியே ஹாப்பியா இருக்கு அவளுக்கு. கையை பிடிச்சி கூட்டிட்டு போக, நம்ம ரெண்டு பேரும் என்ன டேட்கா போறோம், டேட் கிடையாது, இது கப்பிள்ஸ் டே, நம்மளுக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுல வா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கூட்டிட்டு போக, ஹீரோயினுக்கு இன்னும் ஹாப்பியா இருக்கு. இந்த மாதிரி மூமெண்ட் எல்லாம் அவள் லைஃப்ல நடக்குமான்னு எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பா. ஸோ உனக்கு பிடிச்சது எல்லாத்தையுமே நான் பண்ணுவேன், நான் ரொம்ப நாள் ஆசைப்பட்டேன் இந்த மாதிரி பண்ணணும்னு, உன் கூட இந்த மாதிரி இடத்துக்கு வரணும்னு எனக்கு ஆசையா இருக்கு, உனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி தரணும்னு தோணுது, வா போலான்னு சொல்லிட்டு ஹீரோனோட கையை பிடிச்சி அப்படியே ஹீரோ கூட்டிட்டு வரான். ஹீரோயினும் சொல்றா, சின்ன வயசுல என் அப்பா கூட வந்தது, இப்பதான் இது பாக்குறேன், மறுபடியும் இதே இடத்துக்கு வந்தது எனக்கு அவ்வளோ நிம்மதியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஹாப்பியா வந்துட்டு இருக்கா. அப்புறம் ரெண்டு பேரும் வரும்போது ஒரு டெசர்ட் ஷாப் இருக்கு. நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப பிடிச்ச ஃபேவரட்டான டெசர்ட் போல, அது அங்கே ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அங்கே ஒர்க் பண்ணுற லேடிஸ் கொடுக்குறாங்க. வாங்க சாப்பிடலான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் போய் உட்காந்துருக்காங்க. என் அப்பா என்ன சின்ன வயசுல இருக்கும்போது இந்த மாதிரி கூட்டிட்டு வருவார், எனக்கு இந்த டெசர்ட் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்ல, அப்போ ஃபேமிலியை பற்றி சொல்கிறா. என் அப்பா ஒரு கான்ட்ராக்ட் ஒர்க்கர் தான், அம்மா இறந்து போயிட்டாங்க, அப்பா தான் என்னை பத்திரமா பார்த்துக்கிட்டாரு. ஃபைனலி என் அப்பாவே என்னை விட்டு போக வேண்டிய ஒரு சுச்சுவேஷன், அவரும் போயிட்டாரு. அவரோட கடனை அடிக்க தான் நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். பட் இருந்தாலும் எனக்கு ஹாப்பியாக இருக்கு. என் அப்பா என்னை பார்த்து ப்ரௌடாக ஃபீல் பண்ணுவாங்களே எனக்கு தெரியல. சின்ன வயசுல எனக்கு சமைக்க சொல்லி கொடுத்தது என் அப்பா தான். ஸோ ஒரு பொண்ணும் அவங்களோட வாழ்க்கைக்காக சமைக்கணும்னு சொன்னாங்க. ஆனா இப்ப அதுதான் என்னோட வாழ்க்கையாவே மாறிடுச்சுன்னு சொல்ல, உன் அப்பா உன்னை பார்த்தா ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்ணுவாரு, உண்மையாவே நானும் அப்படித்தான் ஃபீல் பண்ணேன்னு சொல்லிட்டு ஹீரோ பக்கத்துல வந்து உட்காந்துட்டு ஹீரோயினை கம்ஃபர்ட் பண்றான். இதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோயினுக்கும் ஹாப்பி ஆயிடுச்சு. அதுக்குள்ள அவங்க ஆர்டர் பண்ண டிஷ் வந்துச்சு. அதை சாப்பிட்டு வா அதே டேஸ்ட்ல அப்படியே இருக்கு சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பூன் எடுத்து ஊட்டி விடுறா. ஹீரோவும் சாப்பிட்றான். அதுக்கப்புறம் இந்த ஸ்பூனை பார்த்துட்டு, ஐயோ ஸ்பூன் சேஞ்ச் பண்ண மறந்துட்டு கொடுத்துட்டேங்க மாதிரி யோசிக்க, சரி வேணா ஒன்று பண்ணலாம், என்னோட ஸ்பூன்ல நீ சாப்பிட்ரு, இதுக்கும் அதுக்கும் சரியா போயிடும் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சிரிக்கிறான். ஹீரோயினும் சாப்பிட்டுட்டு ஓகே டேஸ்டா இருக்குன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஹாப்பியா அதை என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நிம்மதியா இருக்கு. ரெண்டு பேரும் அப்படியே வெளியே வராங்க. அங்க பார்த்தா அந்த சின்ன சின்ன ஷாப்லாம் இருக்கு. அங்க ஒரு சின்ன டால் மாதிரி ஒன்று வாங்குறா, அது ரொம்ப காஸ்ட்லின்னு சொல்லி அந்த கடைக்காரர் சொல்றாரு. ஸோ ஹீரோ வந்து நான் பே பண்ணி வாங்கி தரேன்னு சொல்ல, இவ்வளோ காஸ்ட்லி எனக்கு வேணான்னு சொல்லி ஹீரோன்னு சொல்ல, ஹீரோ வாங்கியும் கொடுத்துறான். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஏதாவது வாங்கி தரேன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கீச்செயின் மாதிரி இருக்கு, அதையும் வாங்கி கொடுக்குறா. ஸோ அந்த ஷாப்ல இருக்கிறவர் சொல்றாரு, ரெண்டுமே பேர் தான்ப்பா, பரவாயில்ல, ரெண்டு பேரோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. உங்ககிட்ட ஒன்று கேட்கவா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்குறா. நீங்க இதுக்கு முன்னாடி ரிலேஷன்ஷிப்ல இருந்ததுலன்னு உங்க பாட்டி சொன்னாங்க, ஆனா என்ன நீங்க பத்திரமா பாத்துக்கிறீங்க, அது எப்படின்னு சொல்ல, அது எப்படி சொல்றது, நான் இது வரைக்கும் டேட்டிங்ல இருக்கேன், எனக்கு டைமே கிடைச்சது இல்ல, எனக்கு பாட்டி மட்டும்தான், என் அப்பா அம்மா இல்ல, பாட்டி தான் என்ன பத்திரமா பாத்துக்கிட்டாங்க, நான் யார்கிட்டயுமே அவ்வளவு க்ளோஸா இருந்ததில்ல, பட் ஃபர்ஸ்ட் டைம் நான் உங்க கூட இந்த மாதிரி க்ளோஸா இருக்கேன், சாரி, பாட்டி சொல்லி தானே நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்ட அப்படின்னு சொல்ல, அப்படிலாம் இல்ல,
எனக்கும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணுச்சுன்னு சொல்ல, சரி நான் ஒண்ணு சொல்றேன் உன்கிட்ட. அது மட்டும் நீ கேளு. என்ன பொறுத்த வரைக்கும் பாட்டி முன்னாடி நீ நடிக்கணும்னு இல்ல. பட் ரியலாவே நீ என்னோட ஒய்ஃபா இருந்தா எனக்கு ஹாப்பியா இருக்கும்னு சொல்லி ஹீரோ சொல்ல, திடீர்னு என்கிட்ட சென்டிமென்ட்டா இந்த மாரிலாம் பேசினா எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். சரி ஓகே. பாட்டி முன்னாடி நடிக்கணும்ல. ஸோ இப்ப இருந்தே பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஓகேவான்னு சொல்லிட்டு ஹீரோவ அப்படியே கைய பிடிச்சு ஹக் பண்ணிக்கிறா. அதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோக்கும் ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அப்புறம் பேசிட்டே 2 பேரும் வீட்டுக்கும் வந்துட்டாங்க. 2 பேரும் கைய பிடிச்சுட்டு பேசிட்டே வர, ஆப்போசிட்ல பார்த்தா பாட்டி நிக்கிறாங்க. பாட்டி எங்க பார்த்துட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. 2 பேரும் க்ளோஸா வந்திருக்கிறது. வாங்க 2 பேருக்கும் சமைச்சு வச்சுட்டேன்னு சொல்ல, பாட்டி நீங்களா? அப்படின்னு சொல்லி 2 பேரும் பார்த்து சிரிக்கிறாங்க. அப்புறம் பாட்டி சமையல் 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்க, உன்னை அவன் புல்லி பண்ணா என்கிட்ட சொல்லுமா, உன் டேட்டிங்லாம் எப்படி போச்சுன்னு சொல்லி கேட்க, அவர் என்ன புள்ளிலாம் பண்றதுல என்ன பத்திரமா பாத்துக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்ல, நான் ஷியாவை நல்லா தான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோவும் சொல்றான். எப்பவாவது அவன் புள்ளி பண்ணா பாட்டி கிட்ட சொல்லு, நான் அவனை பாத்துக்கிறேன்னு சொல்ல, இல்ல கண்டிப்பா அவர் என்ன நல்லா தான் பாத்துக்கிறாருன்னு சொல்ல, சரி 2 பேரோட ஒர்க் எப்படிமா போயிட்டு இருக்கு? ஓகே தான். இன்னைக்கு கூட எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை இவர் தான் காப்பாத்தினான்னு சொல்ல, ஆமா பாட்டி, எப்படி இருந்தாலும் ஒய்ஃபை சப்போர்ட் பண்ணி வேண்டியது ஹஸ்பண்டோட பொறுப்பு தானேன்னு சொல்ல, நீங்க 2 பேரும் இந்த மாதிரி ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி பாட்டிக்கு சந்தோஷமா இருக்கு. அதுக்கப்புறம் பாட்டி போயாச்சு. நீங்க வேணா ரூம்லயே வந்து தூங்கிக்கிறீங்களா? உங்களுக்கு கவுச் ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளா இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா ஹீரோயின். ஸோ நான் அங்க படுக்கிறது உனக்கு கஷ்டமா இருந்தா நான் இங்கேயே படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, இல்ல நான் அக்கறையில தான்ப்பா சொன்னேன்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து பக்கம் போறா. ஹீரோ ஃபாலோ பண்ணிட்டு வர, நீங்க எங்க ரூம்குள்ளே வரீங்கன்னு சொல்ல, அவன் டவல் எடுத்துட்டு நான் குளிக்க தான் போறேன், குளிச்சுட்டு நான் போய் படுத்துக்கிறேன். கண்டிப்பா நான் உன் பக்கத்துல எல்லாம் வரலன்னு சொல்லிட்டு ஹீரோ சிரிச்சுட்டு அங்கிருந்து போறான். இது பார்க்கும்போது ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அப்புறம் ஹீரோயின் குளிச்சுட்டு வந்து பார்க்க ஹீரோ ஏதோ பிஸியா படிச்சுட்டு இருக்கான். பக்கத்துல வரலாமா வேணாமான்னு யோசிக்க, எதுக்கு வந்த? இல்ல ஹேர் ட்ரை பண்ண தான் வந்தேன். சரி வா நான் பண்ணி விடுறேன். இல்ல நானே பண்ணிக்கிறேன் அப்படின்னு அவ சொல்றா. சரி அதுக்கப்புறம் ஹீரோவே ஹேர் எல்லாம் ட்ரை பண்ணி விட, அப்புறம் நான் உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும். நாளைக்கு எனக்கு ஒரு ஒர்க் இருக்கு. நான் சீக்கிரமா போகணும். நீ தனியா மேனேஜ் பண்ணிப்பியா அப்படின்னு சொல்ல, இல்ல நான் தனியாவே போய்ப்பேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் என்ன சின்ன குழந்தையா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஏதாவது ஹெல்ப் வேணா என்கிட்ட கேளு. நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். சரியா அப்படின்னு சொல்ல, நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். நான் இந்த ஹோட்டலுக்கு ஜாயின் பண்ணதுக்கு நீங்க எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணீங்களா? உங்க மூலமா தான் நான் இங்க வந்தேனா அப்படின்னு சொல்லி கேட்க, ஏன் இப்ப கேட்குற அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்குறான். இல்ல இதுக்கு முன்னாடி நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி தான் இன்டர்வியூக்கு நான் அப்ளை பண்ணியிருந்தேன். அப்ப எனக்கு கிடைக்கல. இப்ப திடீர்னு கிடைச்சிருக்கு. அதனால எனக்கு டவுட்டா இருக்கு. ஒருவேளை உங்களோட ரெக்கமெண்டேஷன்ல தான் நான் இங்க வந்தேனான்னு தெரிஞ்சுக்கணும்னு சொல்ல, ரொம்ப நாளைக்கு முன்னாடி நீ இன்டர்வியூ அட்டென்ட் பண்றதுக்கு ரெஸ்யூம் கொடுத்த. பட் உன்னால வர முடியல. இப்ப அதை செக் பண்ணி பார்த்துட்டு உன் டேலண்ட்டை பத்தி புரிஞ்சுக்கிட்டு தான் அவங்க உன்னை செலக்ட் பண்ணியிருக்காங்க. நான் உன்னோட ரெஸ்யூமை சும்மா சொன்னேன். மத்தபடி வேற ஹெல்ப்லாம் எதுவும் பண்ணல. நான் ஒன்னும் உன்னை ஏமாத்தி உள்ள கூட்டிட்டு வரல. உன்கிட்ட டேலண்ட் இருக்கு. அதனால தான் நீ உள்ள வந்திருக்க. ஸோ அதனால நீ என்னை பத்தி ஃபீல் பண்ணாதன்னு சொல்ல, சரி இதுக்கப்புறம் எனக்கு எந்த ஹெல்ப்பும் நீங்க பண்ணக்கூடாது. ஏன்னா இங்க இருக்கிற அந்த பிரசிடென்ட் எல்லாம் நம்ப முடியாது. பெரிய பணக்காரங்க. திடீர்னு உங்க மேல ஏதாவது பொய் சொல்லுவாங்க. நீ இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணதுனால உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துரும். உன்னோட வேலை போயிட போகுது. ஸோ அதனால இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்கன்னு சொல்ல, சரி இதுக்கப்புறம் நான் பண்ண மாட்டேங்கிற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு, அடி பாவி என்னை பத்தி என்கிட்டயே சொல்றா பாருங்கிற மாதிரி இருக்கு. அப்புறம் காலையில ஹீரோ நெஞ்சு வந்து பார்க்க ஹீரோ சூப்பரா குக் பண்ணி வச்சிருக்கான். பிரெட் தான் குக் பண்ணேன். எனக்கு இதுதாம்மா தெரியும்னு சொல்ல, நீங்க லேட் ஆகும் சீக்கிரம் போறேன்னு சொன்னீங்க. ஏன் போகலையான்னு சொல்லி கேட்க, எனக்கு 7:30க்கு தான் போகணும். நான் கிளம்பிட்டே இருக்கேன். சரி நான் போயிட்டு வரேன். நீ சாப்பிட்டுட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வேகமா போறான். ஒரு நிமிஷம் இருங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் போய் அந்த கீச்சனை எடுத்து வந்து தரா. இந்த கீச்சனை மறக்காம எடுத்துட்டு போங்க. நைட் நான் மறந்துட்டேன்னு சொல்லி கொடுக்க, தேங்க்யூன்னு சொல்லிட்டு கன்னத்துல ஒரு கீஸ் பண்ணிட்டு ஹீரோ அந்த பக்கம் போக, இதை பார்க்கும்போது ஹீரோயினுக்கு அப்படியே ஹாப்பியா இருக்கு. அவளும் ஸ்மைல் பண்ணிட்டு அங்க நிக்கிறா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் ரெஸ்டாரண்ட்க்கு வந்துட்டா. அங்க இருக்கிற செஃப்ஸ் எல்லாமே நம்ம ஹீரோயினை வெல்கம் பண்றாங்க. எல்லாருக்குமே ஹீரோயினை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அந்த லின்னும் வந்து பேசுறான் ஹீரோயின் கிட்ட. அதுக்கப்புறம் அங்க இருக்க மாஸ்டர் செஃப் வந்து ஒரு முக்கியமான டிஷ் ஒன்று ரெடி பண்ணணும். ஸோ அதை நீ தான் ரெடி பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்க, கம்மியான டைமிங் இருக்கு, உன்னால பண்ண முடியுமான்னு ஹீரோயின் கிட்ட கேட்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்றா. ஸோ அதுக்கப்புறம் இந்த கிச்சனுக்கு இன்சார்ஜ் இதுக்கப்புறம் நீ தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால நீ தான் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணணும்னு அவர் சொல்றாரு. ஹீரோயினுக்கு ஹாப்பியா இருக்கு. பட் இருந்தாலும் நீங்க எல்லாரும் எனக்கு ஹெல்ப் பண்ணீங்கன்னா அந்த டிஷ் நான் ரெடி பண்ணிடுவேன்னு சொல்றா. ஸோ அதுக்கப்புறம் அங்க போயிட்டா. என்ன பண்றதுன்னு புரியல. ஃபர்ஸ்ட் டைம் ரெடி பண்ண போற டிஷ். ஸோ கண்டிப்பா பர்ஃபெக்டா வரணும்னு சொல்லி யோசிக்க, லின்னு வந்து பேசுறான். இதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் சொல்லுங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ரெடியா இருக்கேன்னு. ரொம்ப தேங்க்ஸ். இப்போ என்ன டிஷ் ரெடி பண்ணணும்னு சொல்லி பார்க்க, ஈஸியான டிஷ் தான். ஆனா அதுல கொஞ்சம் இன்கிரீடியன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணணும்னு சொல்ல, லின்னு ஹெல்ப் பண்றான். ஸோ நம்ம ஹீரோயினும் சேர்ந்து குக் பண்ண ஆரம்பிக்கிறா. அங்க எல்லாரும் ப்ராப்பரா பேசிக்கிட்டே குக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பரவாயில்ல சீக்கிரமாவே ரெடி பண்ணி கொடுத்துட்றா. அந்த டிஷ்ஷும் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு.
இருக்கு. ஸோ அத சாப்பிட்டுட்டு அந்த ரெஸ்டாரண்ட்ல இருக்க எல்லாரும் உங்கள வர சொன்னாங்கன்னு சொல்ல, என்ன சொல்லப் போறாங்கன்னு தெரியல. பயந்து போய் ஹீரோயின் அங்க வந்து நிக்கிறா. அத சாப்பிட்டவங்க, "என்னோட வீட்ல சாப்பிட்ட மாதிரி ஒரு சாப்பாடுமா. சீரியஸ்லி ரொம்ப நல்லா இருக்கு இந்த சாப்பாடு. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் சஜெஸ்ட் பண்றேன்னு" சொல்றாங்க. அந்த ரெஸ்டாரண்ட் வந்தவங்க எல்லாருமே சொல்றாங்க, "எங்களோட டிஷ்ஷும் ரொம்ப நல்லா இருந்தது. நாங்களும் செஃப்ப மீட் பண்ணணும்னு தான் நெனச்சோம். நீ ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்க. கண்டிப்பா இதே மாரி நீ டிஷ்லாம் ரெடி பண்ணுனா உங்க ரெஸ்டாரண்ட்க்கு கூட்டம் நெறைய வரும்" அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசுறாங்க. எல்லாரும் ஹீரோயின பிரைஸ் பண்ண மாஸ்டருக்கும் ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. ஹீரோயினுக்கும் ஹாப்பியா இருக்கு. அதுக்கப்புறம் டைம் ஆயிடுச்சு. "நீ சாப்பிட போலையான்னு?" சொல்லி கேட்க, "இன்னும் கொஞ்சம் ஒர்க் இருக்கு முடிச்சுட்டு போறேன்னு" சொல்லிட்டு ஹீரோயின் எல்லாத்தையும் முடிச்சுட்டா. ஸோ "நீ போய் சாப்பிட லேட் ஆச்சுன்னு" மாஸ்டர் வந்து சொல்றாரு. ஒரே ஒரு நிமிஷம். நான் என்னோட ஹஸ்பண்ட்க்கு சாப்பாடு செஞ்சு எடுத்து கொண்டு போய் குடுத்துட்டு நானும் சாப்பிட்டுட்டு வந்துர்றேன்" அப்படின்னு சொல்றா. அப்படியா? சரி ஓகே. நீ போயிட்டு வா" அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் போய் வேகமா போய் ரெடி பண்ணிட்டா. குக் பண்ணிட்டு, "நான் இத ஹீரோக்கு எடுத்துட்டு போய் குடுக்கணும். சர்ப்ரைஸா இருக்கணும் அவருக்கு. காலைல அவர் சரியா சாப்பிடாம போயிட்டாரேன்னு" சொல்லி ஃபீல் பண்ணிட்டு ஹீரோயினு ஹீரோவோட ஆஃபீஸ்க்கு வரா. ஹீரோயின் வெளிய வந்துட்டு ஹீரோக்கு ஃபோன் பண்ணி, "நான் உங்க ஆஃபீஸ்க்கு தான் வந்துட்டுருக்கேன். உங்களுக்காக சாப்பாடு எடுத்துட்டு வரேன்னு" சொல்ல, ஐய்யய்யோ! இவ வேற ஆஃபீஸ் வராளா? இப்ப என்ன பண்றதுன்னு ஒண்ணும் புரியல ஹீரோக்கு. அதாவது இந்த ரெஸ்டாரண்ட்டும் ஹீரோவோடது தான். அதே மாதிரி பெரிய ஒரு கம்பெனிக்கு சிஇஓவும் இருக்கான். ஸோ கம்பெனி தனியா, ரெஸ்டாரண்ட் தனியா இருக்கு. இப்ப ஹீரோயின் இங்க வரான்னா மாட்டிப்போன்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் பையன்ட்ட, "இப்ப நீ தான் பிரசிடென்ட். ஸோ என்ன சம்மந்தப்பட்ட எல்லாத்தையும் நீ முதல்ல ஒழிச்சு வை. அவ வரும்போது இது எல்லாமே அவளுக்கு தெரியக்கூடாதுன்னு" சொல்ல, அசிஸ்டன்ட் பையன் சொல்றான், "சார் இன்னும் எத்தன நாள் சார் இத மறைக்க போறோம்? முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா சொல்லிடுங்க சார். அதான் நல்லது. மேடம் கண்டுபிடிச்சாங்கன்னா பிரச்சனை பெருசாயிரும்னு" சொல்ல, "நானும் அதுக்கு தான் வெயிட் பண்றேன். ஒரு நல்ல சிச்சுவேஷன் வந்தா தான் அவன்கிட்ட இது எல்லாத்தையும் சொல்லணும். சரி இப்போதைக்கு எல்லாத்தையும் கிளியர் பண்ணு. இப்ப அவளுக்கு தெரியாம இருக்கணும். அதான் முக்கியம்னு" சொல்ல, அதுக்கப்புறம் ஹீரோட ஃபோட்டோ, ஃபைல்ஸ்ன்னு எல்லாத்தையும் எடுத்துட்டு வேக வேகமா அசிஸ்டன்ட் பையன் போறான். ஹீரோயின் கரெக்ட்டா அந்த ஆஃபீஸ்க்கு வரா. அந்த ஆஃபீஸ் பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்கு. நம்ம ஃப்ரண்ட் டெஸ்க்ல போய் கேட்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்க, ஹீரோ பார்த்தா அங்கருந்து வந்துர்றான். ஹீரோவ பார்த்துட்டு அப்படியே ஒரு மாரி ஹாப்பி ஆயிடுச்சு ஹீரோயினுக்கு. அங்க இருக்க எல்லாரும் ஹீரோயின பார்த்து, "யார் இந்த பொண்ணு?" அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க, ஹீரோ கூட போறத பார்த்துட்டு, "பிரசிடென்ட் கூட பேசுறா இந்த பொண்ணு. என்னாச்சுன்னு தெரியல. நம்ம பிரசிடென்ட் இதுவரைக்கும் எந்த பொண்ணையும் கூட்டிட்டு வந்ததே இல்ல. ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாரி பொண்ண கூட்டிட்டு வந்திருக்காரு. யாரா இருக்கும்னு" சொல்லி அப்படியே பார்த்துட்டே இருக்க, "இந்தாங்க உங்களுக்காக சாப்பாடு எடுத்துட்டு வந்தேன்" அப்படின்னு சொல்ல, "வா போலான்னு" சொல்லி கைய பிடிச்சு ஹீரோ அப்படியே கூட்டிட்டு போறான். அங்க சுத்தி இருக்க எல்லாரும் இவங்க 2 பேரையும் பார்த்து அப்படியே பேசிக்கிட்டே நிக்கிறாங்க. "வாவ்! சூப்பரா இருக்காங்கல்ல. அவங்க 2 பேர் பேர் நல்லா இருக்குல்லன்னு" சொல்லிட்டு இருக்காங்க. "சரி வா நம்ம சாப்பிட போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் சுத்தி பார்க்குறான் ஹீரோ. எல்லாரும் ஒரு செகண்ட் அப்படியே சைலண்டா இருக்க, அப்புறம் "நம்ம உங்க ரூம்ல உட்காந்து சாப்பிட்டா உங்க பாஸ் திட்ட மாட்டாரா?" "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவர்கிட்ட சொல்லிட்டு தான் வந்தேன். வான்னு" சொல்லி கூப்பிட்டுட்டு ஹீரோயினும் சரின்னு போறா. "சார் சூப்பரா இருக்குல்ல அவங்க பேரு. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பிரசிடென்ட் கூட வந்திருக்க பொண்ணு. அவங்க கேர்ள் ஃப்ரெண்டா யாருன்னு தெரியலையேன்னு" எல்லாரும் இத பத்தியே தான் பேசிட்டு இருக்காங்க. ஆஃபீஸ்க்கு போலான்னு உள்ள வர, ஆஃபீஸ் ரூம்குள்ள இன்னும் அசிஸ்டன்ட் பையன் நிக்கிறான். ஐய்யய்யோ! மாட்டுனேன் என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்க, அங்க ஒரு மரம் மாதிரி இருக்கா. அதுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிட்டான். "இங்க சாப்பிடறனால பிரச்சனை வராதா?" அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்கிறா. "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆல்ரெடி நான் பெர்மிஷன் வாங்கிட்டேன். அவர் ரொம்ப நல்லவரு. ஸோ என்னோட பிரசிடென்ட்ட பொறுத்தவரைக்கும் நம்ம கிட்ட பாசமா இருப்பாரு. ஸோ ஒண்ணும் சொல்ல மாட்டாரு. வா" அப்படின்னு சொல்ல, "எனக்கு இந்த ரூம் ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப அழகா இருக்கு. ரொம்ப பெருசா இருக்கு. என்னோட மொத்த ரெஸ்டாரண்ட்டும் சேர்த்துனா கூட இந்த அளவுக்கு வராது போல இருக்குன்னு" சொல்லிட்டு ஹீரோயின் அப்படியே அந்த ரூம் எல்லாம் ரசிச்சு பார்த்துட்டே இருக்கா. அதுக்கப்புறம் சாப்பிடலான்னு உட்கார்றான். ஹீரோக்காக சாப்பாடு எடுத்து குடுக்க, ஹீரோக்கு அந்த ஃபுட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறம் "நீயும் சாப்பிடுன்னு" சொல்ல ஹீரோயினும் ஷேர் பண்ணிக்கிறா. சுத்தி சுத்தி பார்த்துட்டே இருக்கா. சாப்பிட்டு முடிச்சுட்டான். "சரி ஓகே. நான் உங்க ரூம சுத்தி பார்க்கவா?" போய் பாருன்னு" சொல்லிட்டு ஹீரோ சாப்பிட்டுட்டே இருக்க, அவ அப்படி சுத்தி பார்க்கலான்னு வரா. அவ டேபிள் கிட்ட வர, அப்பதான் ஹீரோ கவனிக்கிறா, அங்க ஹீரோவோட ஃபோட்டோ இருக்கு. ஐயோ! இப்ப அத பார்த்தான்னா நான் மாட்டுனா என்ன பண்றதுங்கிற மாரி யோசிச்சுட்டு, வேகமா ஹீரோயினோட பக்கத்துல வந்து ஹீரோயின் கைய தொட்டு தொட்டு பேசுறான். ஹக் பண்ற மாரி பக்கத்துல போறான். "என்ன பண்றீங்க? கேமராலாம் இருக்கு. கொஞ்சம் அமைதியா இருங்கன்னு" சொல்ல, மரத்துக்கிட்ட நிக்கிற நம்ம அசிஸ்டன்ட் பையன் பயந்து போய் ஒரு ஃபைல கீழ போட்டான். ஏதோ சத்தம் கேட்டுச்சேன்னு சொல்லி ஹீரோயின் சொல்ல, "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அதெல்லாம் அப்புறம் சமாளிச்சுக்கலாம். நீ என்ன இங்க சுத்தி பார்க்கறக்கு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே அந்த ஃபோட்டோவ மறைச்சுட்டு ஹீரோயின் அப்படியே இடையிலேயே நிக்க வச்சுட்டு இருக்கான். அதுக்குள்ள ஹீரோயினுக்கு ஃபோன் வருது. ஒரு முக்கியமான டிஷ் ஒண்ணு ரெடி பண்ணணும். ஹீரோயினும் சரி நான் இன்னொரு நாள் வந்து உங்க ஆஃபீஸ்லாம் சுத்தி பார்த்துக்கிறேன். நான் போறேன்னு சொல்றா. போறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு கேள்வி கேட்கணும். நான் உங்க ஆஃபீஸ்க்குள்ள வந்தோனே எல்லாரும் என்ன சுத்தி சுத்தி பார்த்தாங்க. எதனாலன்னு தெரிஞ்சுக்கலாமான்னு சொல்லி கேட்கிறா. "அதுவா? இதுவரைக்கும் நான் யாரையும் கூட்டிட்டு வந்ததில்ல. ஃபர்ஸ்ட் டைம் என்ன தேடி ஒரு பொண்ணு வந்திருக்கு. அதான் அவங்க ஆச்சரியமா பார்த்துருக்காங்க. மத்தபடி வேற எதுவும் இல்லன்னு" சொல்ல, இத கேட்டோனே ஹீரோயினுக்கு அப்படியே ஹாப்பி ஆயிடுச்சு. ஹீரோயின் சிரிச்சுட்டே அப்படியே அந்த பக்கம் போயிட்டா. அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் பையன் வர, ஹீரோ கத்து கத்துன்னு கத்துறான். "உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட அறிவு இல்லையா? உனக்கு ஒளியறக்கு வேற வழி இல்லையான்னு?" "சார் நான் போலான்னு வரக்குள்ள நீங்க வந்துட்டீங்க சார். என்ன பண்றதுன்னு தெரியாம தான் அங்க ஒளிஞ்சேன். இப்படி எத்தன நாளைக்கு சார் மறைய முடியும்? சீக்கிரமா எப்படியாவது மேடம் கிட்ட எல்லா உண்மையும் சொல்லுங்க சார். அதான் உங்களுக்கும் சேஃப் எனக்கும் சேஃப்ன்னு" சொல்ல, "அதுக்கு தான் நானும் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். நீ போன்னு" சொல்லிட்டு ஹீரோ யோசிக்கிறான். எப்படியாவது சீக்கிரம் சொல்லணும்னு. அதுக்கப்புறம் ஹீரோயின் குடுத்த கீச்செயின கையில எடுத்து பார்த்துட்டு, "நான் சொன்னா அத நீ எப்படி எடுத்துப்பேன்னு வேற தெரியலன்னு" சொல்லி யோசிச்சுட்டே இருக்கான். அதுக்கப்புறம் இங்க நம்ம ஹீரோயின் வந்துட்டா. முக்கியமான ஒரு டிஷ் ரெடி பண்ண சொல்லி கஸ்டமர் சொல்லியிருக்காங்க.
சொல்லியிருக்காங்க. என்ன பண்றதுன்னு ஹீரோயினுக்கும் புரியல. இந்த ஃபுட் ரெடி பண்றது அவ்வளோ ஈஸி கிடையாது. கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் தேவைப்படுது. ஸோ உன்னால பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்க, என்னால முடியும். எல்லா டிஷ்ஷும் நான் ரெடி பண்ணிடுறேன். அதுக்கு உங்களோட ஹெல்ப் தேவைப்படுதுன்னு ஒருத்தருக்கு ஒரு ஒரு வேலை குடுக்குறா. அவங்களும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஃபைனலி எல்லாரும் சேர்ந்து அந்த டிஷ்ஷ கம்ப்ளீட்டா 6 மணிக்குள்ள முடிக்கிறேன்னு சொன்ன மாதிரி 6 மணிக்குள்ள அந்த டிஷ்ஷ முடிச்சுட்டாங்க. ஸோ அத பார்க்கும்போது செஃப்‌க்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அப்புறம் அங்கேருந்து ஒரு பொண்ணு வந்து இந்த டிஷ்ஷை ரெடி பண்ண செஃப்பை மீட் பண்ண சொல்லி கூப்பிட்டாங்க கஸ்டமர்னு சொல்ல ஹீரோயின் அங்கே போறா. இந்த பொண்ணு தான் அந்த சாப்பாடு ரெடி பண்ணுச்சுன்னு சொல்ல, ஓ மிஸ் ஜியாங் நீங்கள் இவ்வளோ எங்கே இருப்பீங்கன்னு நினச்சி பார்க்கல. இந்த சின்ன வயசில் ரொம்ப டேலண்டடாக இருக்கீங்க. உண்மையாகவே நீங்கள் பண்ண டிஷ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு இந்த சாப்பாடு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கு ப்ரைஸ் பண்ண தான் உங்களை வர சொன்னேன். எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குன்னு சொல்ல, எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் செஞ்சுருக்கேன். இது நான் மட்டும் தனியாக செய்யல, எல்லாரும் எனக்காக ஹெல்ப் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி ஹீரோயின் சொல்கிறா. கேட்குற எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஷார்ட் டைமில் இந்த டிஷ்ஷை ரெடி பண்ணது உண்மையாகவே ப்ரௌடாக ஃபீல் பண்ண வேண்டியது தான். ரொம்ப சூப்பராக இருக்குது. உங்களோட மீட் பால் எல்லாமே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் எப்படி எப்படி குக் பண்ணேன் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறா. அதெல்லாம் கேட்குற அந்த சிஇஓக்கு ஹீரோயின் பேசும்போது ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு சாப்பாட்டை சாப்பிட்டதே இல்லை. கண்டிப்பாக என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நான் சஜஸ்ட் பண்ணுவேன் உங்கள் ரெஸ்டாரண்ட்டில். உங்கள் சாப்பாடு அவ்வளோ நல்லா இருக்குன்னு சொல்ல, இதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோயினுக்கு ஹாப்பி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோயின் வந்துட்டா. எனக்காகவா வெயிட் பண்ணீங்க? ஆமா. அப்புறம் ஒய்ஃபை பிக்கப் பண்ண நான் வராம யார் வருவான்னு சொல்ல, எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குன்னு சொல்ல, இன்னைக்கு ஃபுட்டெல்லாம் நல்லா பண்ணியா? இன்னைக்கு சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாருக்குமே என் சாப்பாடு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு சொல்ல, வர வர நீ ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டு இருக்க. பரவாயில்ல. இப்படியே போனா உன்னோட ரெஸ்டாரண்ட் அடுத்த லெவலுக்கு போயிரும் போல இருக்குன்னு சொல்றான். ஸோ ஹீரோயினுக்கு ஹாப்பியா இருக்கு. சரி ஓகே. ரொம்ப நேரம் எனக்காக வெயிட் பண்ணிட்டீங்க. ச போலாமா? இல்லை உங்களுக்கு சாப்பிட ஏதாவது கொண்டு வரவா? அதெல்லாம் வேணாம். எனக்கு வயிறு ஃபுல்லு நான் நிறைய சாப்பிட்டுட்டேன். ஸோ என்னோட ஒய்ஃபோட குக்கிங் நான் வீட்டில் போய் பார்த்துக்கிறேன் வான்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி அங்கேருந்து கூட்டிகிட்டு வரான். அங்கே வந்து பார்த்தா பாட்டி அங்கே இருக்காங்க. பாட்டி கையில் ஒரு ஃபோட்டோ வச்சு அப்படியே யோசிச்சுட்டு இருக்க, ஹீரோயினை பார்த்தனையும் அப்படியே அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரி ஃபீலிங்ஸாக இருக்குது. ஒன்றுமே புரியல ஹீரோயினுக்கு. என்னாச்சுன்னு சொல்ல, என்னோட பேரண்ட்ஸோட ஃபோட்டோ வச்சு அவங்க அழுதுட்டு இருக்காங்க. நீ கவலைப்படாதன்னு சொல்லிட்டு பக்கத்தில் போய், இங்கே பாருங்கம்மா நான் யாருன்னு உங்களுக்கு தெரியலையா? நான் தான் பாட்டி உங்கள் பேருன்னு சொல்ல, ஓ எனக்கு கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு எல்லாமே மறந்து போச்சுன்னு சொல்லி பாட்டி சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க. இவங்க தான் உன் மருமக அப்படின்னு சொல்ல, எனக்கு தான் அப்பப்போ எல்லாம் மறந்து போயிருமே, சாரிம்மா நான் எல்லாத்தையும் மறந்து போயிட்டேன். எனக்கு அப்பப்போ இப்போ மறதி வந்துருச்சு அப்படின்னு சொல்ல, நீங்கள் கவலைப்படாதீங்க பாட்டி எல்லாமே சரியாயிரும். நான் இருக்கேன் இல்லைன்னு சொல்ல, சரி நீங்கள் 2 பேரும் போய் ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லிட்டு பாட்டி அங்கேருந்து போயிட்டாங்க. பாட்டியை நினச்சி ஃபீல் பண்ணிட்டு அப்படியே ஹீரோ உட்காந்துருக்கான். இதை பார்க்குற ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கு. கம்ஃபர்ட் பண்ணுறக்காக பக்கத்தில் போய் உட்காந்து காயெல்லாம் பிடிக்கிறா. நீங்கள் கவலைப்படாதீங்க எல்லாமே சரியாயிரும். பாட்டிக்கு சீக்கிரமா எல்லாம் சரியாயிரும்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண ஆரம்பிக்க, நான் இது உங்ககிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கணும் சாரின்னு சொல்ல, பரவாயில்லன்னு சொல்லிட்டு டக்குன்னு ஹீரோயின் போய் ஹக் பண்ணிக்கிறா. ஸோ அதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட இந்தாங்க நைட் ட்ரெஸ், இன்னைக்கு நைட் நீங்க என் கூடயே தூங்கினா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் யோசிக்கிறா. பாவம் டெய்லியும் கவுச்சில் தான் போய் தூங்குறாரு. இன்னைக்கு இங்கேயே படுக்கட்டும்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்க, இன்னைக்கு இங்கேயே படுத்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஓ இங்கேயா? ஆமா நீங்க இந்த பக்கம் படுத்துக்கோங்க, நான் அந்த பக்கம் படுத்துக்கிறேன். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு ஹீரோயின் சொல்லிட்டா. அதை கேட்கவே ஹீரோக்கு ஹாப்பி ஆயிடுச்சு. உனக்கு ஓகே தானா? எனக்கு ஓகே தான். நான் மட்டும் தான் நீங்க படுக்கிறேன். ஸ்பேஸ் நிறையா இருக்கு. நீங்களும் இங்கேயே படுத்துக்கலாம். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. சோஃபா உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்குல்ல அப்படின்னு சொல்ல, சரி ஓகே அப்ப நீ என்ன சொல்றியோ அதையும் நான் கேட்கிறேன்னு சொல்ல, ஹீரோயின் போய் டக்குன்னு ஒரு பக்கம் படுத்துட்டா. ஹீரோ போய் அங்க பக்கத்துல படுக்க, அப்படியே அமைதியா ஹீரோயின் கண்ணை மூடிட்டு திரும்பி திரும்பி ஹீரோவை பார்க்க, ஹீரோ இரும்புறான். ஏன்னாச்சு ஏன் இரும்புறீங்கன்னு சொல்லி கேட்க, ஒன்றும் இல்லை. உங்களுக்கு ரொம்ப குளிருதா? இல்லை நல்லா தான் இருக்கேன்னு சொல்ல, அதுக்கப்புறம் பெட்ஷீட் 2 பெட்ஷீட் எடுத்து போத்தி விடுறான். ஓகேவா உங்களுக்கு ஏதாவது ஒன்று வேணும்னா என்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்ல, டக்குன்னு ஹீரோயின் அப்படியே இழுத்து ஹக் பண்ணிக்கிறான். நீ தான் எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினை பார்க்க, என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்க, தேங்க்யூ. எதுக்கு தேங்க்யூ சொல்றீங்க? ஒன்றும் இல்லை. நீ என்னை பற்றி என்ன நினைக்கிறேன்னு தெரில. பட் பாட்டியோட இல்னஸை பற்றி உங்ககிட்ட சொன்னதுக்கு நீ எனக்கு கம்ஃபர்ட் பண்ண. அதுக்கு தான் தேங்க்யூ. இதை எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு போய் ஒரு கிஸ் பண்ணுறான். ஹீரோயின் இதை எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு செகண்ட் அவளுக்கே ஷாக்காக இருக்கு. இங்கே பாரு என்னோட ஃபர்ஸ்ட் கிஸ் ஸ்டாம்ப் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் நீ தான் எனக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, டக்குன்னு பெட்ஷீட் எடுத்து போத்திக்கிட்டா. ஹலோ என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்க, என்கிட்ட பெர்மிஷன் இல்லாமல் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, சரி இதுக்கப்புறம் பெர்மிஷன் கேட்குறேன். உனக்கு கிஸ் பண்ணவா? அதெல்லாம் ஒன்றும் வேணும் அப்படிங்கிற மாதிரி அவளும் சொல்கிறா. ஹீரோக்கு ரொம்ப காமெடியா இருக்கு. ஹீரோயினை டீஸ் பண்ணிட்டே இருக்கான். ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கு. இதுக்கப்புறம் பதில கேட்டுலாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் கிஸ் பண்ண ஆரம்பிக்க 2 பேரும் டீப்பா கிஸ் பண்றாங்க. ஸோ அப்படியே ஒரு மாதிரி ரொமான்டிக்கா இருக்காங்க. ஹீரோயினும் இப்போ அக்செப்ட் பண்ணிட்டா போல. அது நீங்க வேணும்னு இந்த மாதிரி பண்றீங்களா அப்படின்னு சொல்ல, அப்புறம் இழுத்து ஹக் பண்ணிக்க, ஹீரோயினும் ஹக் பண்ணிட்டு படுத்துக்கிறா. அவளுக்கு ஒரு மாதிரி ஹாப்பியா இருக்கு. அப்படியே தூக்கத்திலேயே பேசிட்டே இருக்கா. அவன் நெத்தியில கியூட்டா ஹீரோ ஒரு கிஸ் பண்றான். அதுக்கப்புறம் மார்னிங் ஹீரோயின் பார்த்தா அப்படியே ஃபுல்லா ஹீரோ மேலேயே தான் படுத்திருக்கா. ஹீரோ முழிச்சிட்டான். அவ தான்
தான் தூங்கிட்டு இருக்கா போல. ஐயோ சாரின்னு சொல்லிட்டு டக்குன்னு எந்திரிச்சிட்டு நான் எப்படிங்கிற மாதிரி யோசிக்க, நான் உன்னை எழுப்பி விட்டுட்டேனா? இல்ல இல்ல அதெல்லாம் இல்ல, நானா தான் எந்திரிச்சேன் அப்படின்னு சொல்லி அமைதியா இருக்க. சரி, நான் விளையாட்டுக்கு தான் சொன்னேன். அந்த டைம் என்னாச்சுன்னு பாக்குறியா அப்படின்னு சொல்லி, ஐயோ எனக்கு லேட் ஆச்சுன்னு சொல்லிட்டு வேக வேகமா ஹீரோயின் அங்கிருந்து கிளம்பிட்டா. அதுக்கப்புறம் கார்ல 2 பேரும் போறாங்க. ஹீரோ ஃபோன் பேசிட்டு இருக்கான். ஹீரோயின் இந்த கிஸ் பண்ணதை நினைச்சு நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு கண்ணாடியில பார்த்து பார்த்து சிரிச்சுட்டு வெக்கப்பட்டுட்டே இருக்கா. ஹீரோ டக்குன்னு திரும்பி பார்க்கறான். என்னாச்சுன்னு சொல்லி கேட்க, ஒன்னும் இல்லையே, நான் ஒன்னும் உங்களை பார்க்கவே இல்லை, நான் இந்த பக்கம் தான் பார்த்துட்டு இருக்கேன். நீ என்னை எத்தனை டைம் பார்த்தேங்கிறது எனக்கு தெரியும், சொல்லு எதுக்கு பார்த்த? ஒன்னும் இல்லை, சும்மா தான் பார்த்தேன்னு சொல்ல, நான் உன்னோட ஹஸ்பண்டை ஒய்ஃப் பார்க்கறது நேச்சுரல் தானே, இதுல என்ன இருக்குன்னு சொல்ல, அது வந்து அப்படின்னு சொல்ல, நீ எப்பயுமே இப்படிதான் பேசுவ, பட் நம்ம மேரேஜ் சர்டிபிகேட் ரியல், ஸோ நம்ம கல்யாணமும் ரியல், அதனால நீ என்னை பார்த்ததுல தப்பில்லை, சரி வா லேட் ஆயிரும், நான் உன்னை ட்ராப் பண்ணிட்டு போறேன்னு சொல்ல, அதுக்கப்புறம் ஹீரோயினை ட்ராப் பண்ண அப்புறம் நம்ம ஹீரோயின் சீ ஃபுட்லாம் சப்ளை பண்ற ஒருத்தரை பாக்குறதுக்காக, அவர் ஒரு டீலர், அவரை பாக்குறதுக்காக அவங்க செஃப்போட போறா. அந்த ஆள் பார்த்தா ஓவரா ரேட்டு சொல்றான். ஹீரோயின் அதை பார்த்துட்டு, இதுல அவ்வளவு வர்த்தே கிடையாது, இது சாதாரண சீப்பான ஒரு ஃபுட்டு தான், இது ரொம்ப கம்மி விலையிலேயே இங்க லோக்கல்லே கிடைக்கும், நீங்க இதை ஃபாரின்ல இருக்குன்னு சொல்லி போய் சொல்லி கொடுக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அந்த ஆளுக்கு செம கடுப்பாயிடுச்சு. நீங்க எப்படி இப்படி சொல்வீங்க, என்னோடது எல்லாமே ஃபாரின்ல இருந்து எக்ஸ்போர்ட் பண்றது, இந்த மாதிரி பொண்ணுக்கெல்லாம் நாங்க கொடுக்க மாட்டோம், நீயும் ஒரு ரெஸ்டாரண்ட் எப்படி நடத்துறேன்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அந்த ஆள் அந்த பக்கம் போயிட்டான். இதை பார்க்கும்போது செஃப்புக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஹீரோயின் தான் செஃப் கிட்ட சொல்றா, என்னால தானே பிரச்சனை, நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி கேட்க, உன் மேல எந்த தப்பும் இல்லம்மா, நீ எல்லாத்தையும் கரெக்டா தான் சொன்ன, ஆனா உன்னோட சேஃப்டி முக்கியம், நீ வெளியே போகும்போது பார்த்து போமா, இதனால உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்த போது இந்த பிசினஸ்ல நீ நிறைய பேரை பாக்குச்சுக்கிட்டா உனக்கு தாமா ஆபத்து, அதை பத்தி தான் யோசிக்கிறேன்னு சொல்லி அந்த செஃப்பும் ஃபீல் பண்றாரு. அப்புறம் ஹீரோயினுக்கு அவள் ஃப்ரெண்டு கிட்ட இருந்து ஃபோன் வருது. கிளாஸ்மேட்ஸ் எல்லாரும் சேர்ந்து ரீயூனியன் வைக்கிறோம், நீயும் வந்துருன்னு. சாரி எனக்கு டைம் இல்லை, நான் வரலன்னு அவ சொல்றா. இருந்தாலும் அந்த பொண்ணு சும்மா இருக்க மாட்டேங்கிறா. நீ கண்டிப்பா வரணும், அட்லீஸ்ட் வந்து எங்க கூட சாப்பிட்டுட்டு அதுவும் போ, எப்ப பார்த்தாலும் ஒர்க்குன்னு சொல்லிட்டு வர்றதே இல்லை ஒரு ரீயூனியனுக்கும், இந்த டைம் நீ கண்டிப்பா வரணும், உனக்காக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், நீ வந்துடுடி அப்படின்னு சொல்லி அவ சொல்ல, ஹீரோயினுக்கு போறதுக்கு பிடிக்கல. பட் சரி அவங்க கூப்பிட்டாங்களேங்கிறதுக்காக அவளும் ரெடி ஆயிட்டு கிளம்புறா. அதுக்கப்புறம் ரீயூனியனுக்கு வர அங்க எல்லாரும் வெயிட் பண்றாங்க. இவளை இன்வைட் பண்ண பொண்ணு தான், பாத்தீங்களா நம்ம ஜியாங் வந்துட்டா அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் வந்து கேஷுவலா ட்ரெஸ் பண்ணிருக்காங்க, எல்லாரும் பார்ட்டிக்கு வர மாதிரி சூப்பரா ட்ரெஸ் பண்ணிருக்காங்க. சரி சரி உட்காருன்னு சொல்ல, அதுக்கப்புறம் அந்த டீலர் ஒருத்தரை பார்க்க போனால சீ ஃபுட்டுக்கு, அந்த ஆளு தான் அந்த ஃப்ரெண்டு, அவளோட ஹஸ்பண்ட் போல. அந்த ஆளு, ஓ இந்த பொண்ணா ரெஸ்டாரண்ட்ல செஃப்பா இருக்கான்னு சொல்ல, ரெஸ்டாரண்ட்ல செஃப்பா என்ன சொல்றீங்க, இந்த பொண்ணு செஃப் எல்லாம் கிடையாது, ரோட் சைட்ல கடை வச்சிருக்கா அப்படின்னு சொல்லி அங்க இருக்க எல்லாருமே நம்ம ஹீரோயினே இன்சல்ட் பண்றாங்க. நம்ம ஹீரோயினை ஃபோன் பண்ணி வான்னு சொன்னால, அவ கூட வந்து நம்ம ஹீரோயினை அசிங்கப்படுத்ததான் வர சொல்லியிருப்பா. அதுல ஒரு பொண்ணுக்கு நம்ம ஹீரோயினை சுத்தமா பிடிக்காது போல, அவ வேணும்னே ஹீரோயினை பார்த்து ஓவரா பேச, அங்கிருந்து ஒருத்தன், என்னம்மா நீ இந்த மாதிரி சீப்பான ஒரு கடை தான் வச்சிருக்க, எனக்கே தெரியும், வேணா ஒன்று பண்ணேன், நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், நீ முதல்ல நம்ம காலேஜ்ல படிக்கும் போது இருந்தா இந்த மாதிரி ரோட் சைட்ல தானே கடை போட்டிருந்தேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட, நான் வேணா உனக்கு வாழ்க்கை கொடுக்கவான்னு சொல்லி அவன் ஓவரா பேசுறான். இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஏதாவது பேசினா அவ்வளவுதான், எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்ல, போய் சொல்லாத, உன்ன மாதிரி ஒரு பொண்ணை யார் கல்யாணம் பண்ணிக்க போறான்னு சொல்லி அங்க இருக்கிற எல்லாரும் இன்சல்ட் பண்றாங்க. என் ஹஸ்பண்டை பத்தி சொல்லாமா வேணாமான்னு சொல்லிட்டு ஹீரோயின் யோசிச்சிட்டே இருக்கா. உன்ன மாதிரி ஒரு பொண்ணுக்கு கல்யாணம்லாம் நடக்கவே நடக்காது, எதுக்கு இப்படி தேவையே இல்லாம எங்க முன்னாடி போய் சொல்ற, நீ எப்பயுமே இப்படிதான் இருப்பான்னு சொல்ல, என் ஹஸ்பண்ட்க்கு ஃபோன் பண்ணி வர சொல்றேன்னு சொல்லிட்டு ஹீரோக்கு மெசேஜ் பண்றா. இந்த மாதிரி இந்த ஹோட்டல்ல இருக்கேன், நீங்க வந்து என்ன பிக்கப் பண்ணிக்கிறீங்களான்னு ஒரு மெசேஜ் பண்றா. ரிப்ளை எதுவும் வரல. ரிப்ளைக்காக ஹீரோயின் வெயிட் பண்ணிட்டு இருக்க, என் ஹஸ்பண்ட் சீக்கிரம் வருவாரு வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, பார்க்கலாம் உன் ஹஸ்பண்ட் எப்படி இருக்காருன்னு பார்க்கலாம்னு சொல்ல, டக்குன்னு ஹீரோ அப்படி டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ள வரான். ஹீரோ வந்து, நான் தான் ஜியாங்கோட ஹஸ்பண்ட்னு சொல்லி எல்லாருக்கிட்டையும் சொல்ல, யாரோ என்னோட ஒய்ஃபை டீஸ் பண்ண மாதிரி இருந்தது, யாருன்னு சொல்ல, நாங்களும் சும்மா விளையாட்டுக்கு தான் சரி பேசிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் ஷாக்கா இருக்கு. இவர் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு அந்த சீ ஃபுட்டோட டீலர் யோசிச்சிட்டே இருக்க, ஒருவேளை காசு கொடுத்து வர சொல்லியிருப்பாளோ அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் எல்லாரும் மறுபடியும் இன்சல்ட் பண்ற மாதிரி தான் பேசுறாங்க. பட் அவர் யோசிச்சு பாக்குறாரு, இல்லையே இவரை கண்டிப்பா எங்கேயோ பார்த்திருக்கேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு, எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க பிரசிடென்ட் லூ தானே, லூ குரூப்போட சிஓ நீங்க தானே அப்படின்னு சொல்லி கேட்க, என்னது லூ குரூப்போட சிஓவா, அது இவர் அப்படிங்கிற மாதிரி அங்க இருக்க எல்லாரும் மறுபடியும் ஹீரோ இன்சல்ட் பண்றாங்க. சாரி மிஸ்டர் லூ, எனக்கு தெரியல, என் ஒய்ஃபை தப்பா பேசிட்டான்னு நினைக்கிறேன், மன்னிப்பு கேள்வி அப்படின்னு சொல்லி டக்குன்னு அந்த ஆள் எழுப்பி விடுறான். சாரிங்கிற மாதிரி சொல்ல, வா போலான்னு சொல்லிட்டு ஹீரோனை கூப்பிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டான் ஹீரோ. டக்குன்னு ஹீரோனுக்கு கடுப்பாயிடுச்சு, நடு ரோட்ல நின்று சண்டை போட ஆரம்பிச்சிட்டா. உண்மையை சொல்லுங்க, நீங்க தான் லூ குரூப்போட சிஓவா, ஏன் இதை பத்தி என்கிட்ட சொல்லவே இல்லைன்னு சொல்ல, இங்க பாரு, நான் வந்து இதை பத்தி உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன், பட் சொல்றதுக்கு எனக்கு கரெக்டான சுச்சுவேஷன் கிடைக்கலன்னு சொல்ல, நீங்க எவ்வளவு பெரிய பணக்காரா வேணா இருந்திருப்போங்க, ஏன் இதை பத்தி என்கிட்ட எதுவுமே சொல்லல, இத்தனை நாள் என்னை ஏமாத்திட்டு என் கூட இருந்திருக்கீங்க, இது சொல்லிருக்கலாம்ல, இப்ப இந்த சுச்சுவேஷன் வரலன்னா இந்த மேட்டர் நீங்க வெளியே கொண்டு வந்திருக்கவே மாட்டீங்க, உங்களை பத்தி எனக்கு எதுவுமே தெரிஞ்சிருக்காது, என்கிட்ட எல்லாத்தையும் மறைச்சு என்னை ஏமாத்திட்டீங்கல்ல அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் ஃபீல் பண்றா. இதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கு. நான் வேணும்னு இதெல்லாம் மறைக்கல, சோ என்னோட சுச்சுவேஷன் அப்படி,
நான் உன்கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். பட் சுச்சுவேஷன் கிடைக்கல. ஸோ எப்படியாவது சொல்லணும்னு தான் நானும் ட்ரை பண்றேன்னு சொல்ல, இனி எப்ப சொல்லப் போறீங்க? இப்போதைக்கு சொல்லியிருக்கவே மாட்டீங்க. இப்ப மட்டும் இந்த இன்சிடென்ட் நடக்கலன்னா இந்த மேட்டர் வெளியவே வந்திருக்காது. அப்புறம் எப்படி எனக்கு தெரியறது? நீங்க என்கிட்ட எப்பயுமே சொல்ல மாட்டீங்க. உங்க ஐடென்டிட்டிய மறைச்சு தான் என் கூட இருந்திருக்கீங்கன்னு சொல்லி கத்து கத்துன்னு கத்துறா. ஹீரோக்கு என்ன பண்றதுன்னு புரியல. என்ன டீஸ் பண்றதுக்கு உங்களுக்கு வேற வழியே தெரியலையா? நான் உங்களை எவ்வளவு லவ் பண்ணேன்னு தெரியுமான்னு சொல்ல, எனக்கு ரொம்ப பயமா இருந்தது. நீ என்னை விட்டு போயிருவியோன்னு. ஸோ நான் சூஸ் பண்ண ரிலேஷன்ஷிப் தப்பாயிருமோன்னு பயத்துல தான் உன்கிட்ட சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு முட்டி போட்டான். என்ன பண்றீங்கன்னு சொல்லி கேட்க, நான் இதை உன்கிட்ட சொல்லணுங்கிறதுக்காக தான் இந்த ரிங்க வாங்கி வச்சிருந்தேன். இப்போவாது என்ன நீ புரிஞ்சுக்கோ. ப்ளீஸ் நான் சொல்றதை கேளு. எனக்கு உன்னை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் உன் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறேன். லைஃப்ல உன்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். ப்ளீஸ் என்னை ஏத்துக்கோங்கிற மாதிரி ரிங்க கையில வச்சுட்டு ப்ரப்போஸ் பண்றான். பட் ஹீரோயின் எதுவுமே பேசல. அவளுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அவ சைலண்டா தான் இருக்கா. அப்புறம் ஹீரோ அவனோட ரிங் எடுத்து ஹீரோயினோட கையிலயும் போட்டு விட்டுட்டான். ஹீரோயின் அதை அக்செப்ட் பண்ணிட்டு அமைதியா இருக்கா. சரி சரி, அவ்வளோ ஈஸியெல்லாம் உங்களை நான் மன்னிக்க மாட்டேன். உங்களுக்கு இன்னும் நிறைய பனிஷ்மெண்ட் இருக்கு சரியான்னு சொல்ல, பனிஷ்மெண்ட்டா? ஆமா, நீங்க இதுக்கப்புறம் என்கிட்ட ஏதாவது போய் சொன்னீங்க, நானும் பாட்டியும் வீட்டை விட்டு போயிடுவோம். அப்படியா? ஆமா. சரி, உங்க பாட்டிக்கு இதை பத்தி தெரியுமான்னு சொல்ல, பாட்டிக்கு இதை பத்தி தெரியும். அப்ப 2 பேர் சேர்ந்து என்னை ஏமாத்திருக்கீங்களா? இருக்குன்னு சொல்ல, ப்ளீஸ் இதுக்கப்புறம் நான் எதுவுமே பண்ண மாட்டேன், எந்த பொய்யும் சொல்ல மாட்டேன், ப்ளீஸ் சாரின்னு சொல்ல, போனா போட்டோம் மன்னிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வீட்டுக்கு வர, அங்க பார்த்தா பாட்டி 2 பேரையும் வெல்கம் பண்றாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் போய் பாட்டி பக்கத்துல உட்கார, நடந்த எல்லா கதையும் ஹீரோனுக்கு தெரிஞ்சு போச்சுன்னு பாட்டிக்கிட்டயும் சொல்லியாச்சு. உடனே பாட்டி, ஐயோ தெரிஞ்சிச்சாமா, சாரிம்மா, நான் மறைக்கணும்னு இல்லை, இவன் தாம்மா இதை பத்தி இப்போதைக்கு உங்ககிட்ட சொல்ல வேணாம்னு சொன்னான், அதனாலதான் நானும் நடிச்சேன், என்னை மன்னிச்சிருன்னு சொல்லி பாட்டி மன்னிப்பு கேட்குறாங்க. நீங்க ஒன்றும் மன்னிப்பு கேட்க வேணாம் பாட்டி, அதான் எனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோ வேற சிரிச்சுக்கிட்டே இருக்கான். இதுக்கப்புறம் இவர் என்கிட்ட ஏதாவது பொய் சொன்னா அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோனோட கையை பிடிச்சி பாட்டி பேசுறாங்க. நீ கவலைப்படாதம்மா, கண்டிப்பா உன்னை பத்திரமா பார்த்துப்போம். இதுக்கப்புறம் இவன் ஏதாவது தப்பு பண்ணா நானே இவனை அடிப்பேன், நானே இவன் கூட சேர்ந்து பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்கு. இப்பதான் பாட்டி சொல்றதெல்லாம் நம்ப ஆரம்பிச்சிட்டா. அதுக்கப்புறம் ஹீரோ பொய் சொன்னதுக்கான பனிஷ்மெண்ட் வீட்டு வேலையில ஹீரோ தான் பார்க்கணும்னு சொல்ல, அவ்வளவுதானே, என் பொண்டாட்டிக்காக எந்த வேலை வேணாலும் நான் பார்க்க ரெடியா இருக்கேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினும் சொல்றா. அது கேட்கும்போது ஹீரோயினுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. ஹீரோக்கும் சந்தோஷமா இருக்கு. அப்பா எப்படி என் பொண்டாட்டி என்ன மன்னிச்சிட்டா, அதுவே எனக்கு போதும்னு சொல்ல, அப்புறம் ஹீரோயின் அங்க இருந்து ரூமுக்கு போறா. அப்படியே கையில இருக்க ரிங்க பார்த்துட்டு ஹாப்பியா இருக்கு. சோ அந்த டைம் ஹீரோ பால் எடுத்துட்டு வரான். உனக்காக பால் எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்ல, சிரிக்காம அமைதியா இருக்கா ஹீரோயின். எதுவுமே பேசல. மேடம் கோவமா இருக்காங்களா? மனசுக்குள்ள சந்தோஷமா இருந்தாலும் வெளியே அந்த கோவத்தை காட்டிட்டே இருக்கா. ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கு. சாரி, நான் உன்கிட்ட பேசுனதுல உனக்கு ஏதாவது தப்பு இருந்தா மன்னிச்சிரு. என் மனசார தான் நான் சொன்னேன். இதுக்கப்புறம் கண்டிப்பா நான் உன்கிட்ட போய் சொல்லவே மாட்டேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் ஹீரோயினும் சரி ஓகேன்னு சொல்லி ஹீரோவை அக்செப்ட் பண்ணிட்டா. அப்புறம் 2 பேரும் இன்டிமேட்டா இருக்காங்க. அடுத்த நாள் மார்னிங் ஹீரோ ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போய், இந்த மொத்த ரெஸ்டாரண்ட்டும் உனக்கு தானே சொல்றான். எனக்கா? என்ன சொல்றீங்க? ஃபர்ஸ்ட் டைம் உன்னை நான் மீட் பண்ணப்ப ஞாபகம் இருக்கா? ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கணுங்கிறதா உன்னோட கனவு. ஆனா உன்கிட்ட காசு இல்லைன்னு சொன்னேன். உனக்காக நான் ரெடி பண்ணேன். ஸோ இத்தனை நாளா இந்த ரெஸ்டாரண்ட்டை உனக்காக ரெடி பண்ணதா இவ்வளோ லேட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் இந்த ரெஸ்டாரண்ட் உனக்கு தான். நீ இந்த ரெஸ்டாரண்ட்ல ஒரு செஃப்பா இருக்க போற அப்படின்னு சொல்ல, ஹீரோனுக்கு ஹாப்பியா இருக்கு. அவளோட கனவெல்லாம் இப்ப நிஜமாயிருச்சு. ஹீரோ மேல கோபம் இருந்தாலும் இந்த மாதிரி ஒண்ணு பண்ணும்போது அவனால அதை வேணான்னு சொல்ல முடியல. அவளோட ஆசை எல்லாமே நடந்துருச்சு. கையை பிடிச்சி, இதுக்கப்புறம் எல்லாமே உனக்கு தான். ஸோ எல்லாத்தையும் நீ தான் ஹேண்டில் பண்ண போற. நீ ஆசைப்பட்ட உன்னோட கனவு உன் கண்ணு முன்னாடி இப்ப இருக்குன்னு சொல்ல, ஹீரோயினுக்கு இன்னும் நிம்மதியா இருக்கு. அப்பா ஆசைப்பட்டதும் நடக்க போகுதுன்னு சொல்லி சந்தோஷமா அவ பார்த்துட்டு இருக்கா. இதுக்கப்புறம் நான் சிஇஓ கிடையாது, என்னோட பொண்டாட்டிக்கு என்ன வேணாலும் ஹெல்ப் பண்ண ரெடியா இருக்கேன். ஏதாவது வேலை இருந்தா நீ போட்டு கொடுமா, நான் பண்றேங்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்க. ஹீரோயின் சிரிச்சுட்டே பாக்குறா. எல்லாமே ரொம்ப வேல்யூபிளா இருக்க மாதிரி இருக்குன்னு சொல்ல, அதெல்லாம் இல்ல, எனக்கு உன்னோட ஃபுட்டு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ செய்யற ஸ்பெஷல் ஃபுட்டு எனக்கு மட்டும்தான் கிடைக்கணும். அதான் முதல் கண்டிஷன். ஓகேவான்னு சொல்ல, சரி ஓகே. அப்புறம் நீ என்னதான் இந்த ஸ்டோரோட ஓனரா இருந்தாலும் இதுக்கு மற்றபடி பார்ட்னர்ஷிப்பு நான் தான். அது புரியுதா? சரி. அதுக்கப்புறம் இன்னும் நிறைய இருக்கு. நீ ஸ்பெஷலாக செய்கிற டிஷ் எனக்கு மட்டும்தான் கொடுக்கணும், வேற யாருக்கும் கொடுக்கவே கூடாது. நீ அன்னைக்கு ஒரு நாள் என் ஆஃபீஸில் கொண்டு வந்தில அந்த ஃபுட்டுன்னு சொல்ல, அவளுக்கு இன்னும் ஹாப்பி ஆயிடுச்சு. இன்னொரு கண்டிஷன் இருக்கு. நீ ரொம்ப ஓவரா ஒர்க் பண்ணக்கூடாது, உன்னோட ஹெல்த்தை பார்த்துக்கணும், நல்லபடியாக சாப்பிடணும்னு சொல்ல, இதெல்லாம் கேட்குற ஹீரோயினுக்கு ஹாப்பி ஆயிடுச்சு. சரி, நீங்க சொன்ன எல்லாத்தையும் நான் ஃபாலோ பண்றேன்னு சொல்ல, சரி சரி ஓகே ஓகே. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரேஞ்ச்மெண்ட் பத்தி பேச ஆரம்பிக்கிறா. அவ பேசுறத ரசிச்சுட்டே ஹீரோ நிக்கிறான். ரொம்ப கியூட்டா அழகா இருக்கு. ஹீரோயின் ஒன்னு சொல்ல, அதெல்லாம் பார்த்துட்டு ரசிச்சுட்டே இருக்கான் ஹீரோ. இந்த மாதிரி ஒரு ஹாப்பியான மூமெண்ட்டோட இந்த மூவி இங்க முடிச்சிருக்காங்க. ரொம்ப கியூட்டான அழகான மூவி. யாருக்கெல்லாம் இந்த மூவி பிடிச்சிருக்குன்னு மறக்காம சொல்லுங்க. இதே மாதிரி மூவி பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.